லாஸ்ட் சக்சஸ் மீட்லயே வந்து அது கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அதாவது இந்த படத்தை வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மாதிரி முடிச்சது மட்டும் இல்லாம சக்சஸோட வந்தாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சைன்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மூவிக்கு வந்து ஆதிக் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹோப் கொடுக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணணும். ஏன்னா ஏகே வந்து ஒரு நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது, ஸோ இப்போ என்ன நம்பி ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நான் அது எவ்வளோ டெடிகேட்டடா நான் பண்ணுவேன் அப்படின்றத நான் என்னோட ஃபேன் பாய் மூலியமா தான் தெரியப்படுத்த முடியும். ஸோ அதே தான் அவரும் இங்க பண்ணியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவரோட ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி கொலாபரேஷன் பண்ணவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சாரா இருக்கட்டும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து கொலாபரேட் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஆல்ரெடி விவேகம்ல நம்ம கூட பண்ணியிருக்காரு. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க ஃப்ரீ டைம்ல அவர் கூட ஒரு பிக்சர் கூட வந்திருக்கும் விவேகம் டைம்ல எடுத்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர் ஆல்ரெடி ஏற்கனவே 3 மூவி வந்து நம்மளோட பண்ணிட்டாரு. இவரு அவர் பேர் என்ன, விஜய் வேலுக்குட்டி அவர் எடிட்டிங், அவரும் வந்து சொல்ல வேணாம். வலிமையில வந்து கொஞ்சம் தப்பு, அதாவது எப்படி சொல்றது, வலிமையில கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் ஸோ அப்கமிங் மூவிஸ்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ். அதாவது ஒருத்தரோட ஸ்கில் செட் வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது இன்னும் நான் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம்னா, நமக்கு வந்து விஸ்வாசம் வந்து எப்படி நமக்கு ஒரு போகும்போது கடைசியில பிளாக் பஸ்டர் கொடுத்து போனாரோ, ஸோ இதுவும் வந்து இன்னும் அப்போ போக பெர்ஃபார்மன்ஸ் ஆடர் இதாகவே கொடுப்பாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கிலீஷ் டைட்டில் அதுதான் வந்து இந்த மூவிக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து இப்போ ஆல்ரெடி எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த டைட்டில் என்ன அப்படின்றது. இது வந்து கிளின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆக்டர் இருக்காரு, கிளின்ட் ஈஸ்ட்வுட். அவர் வந்து ஆல்ரெடி இந்த மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தி குட் தி பேட் தி அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டைட்டில் வச்சிருந்து ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எப்படின்னா டைட்டில் மட்டும்தானே தவிர கதை அது வந்து கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரீமிக்ஸா அப்படின்னு மாதிரிலாம். அப்படிலாம் எதுவும் யாருக்குமே வந்து தெரியாது. ஏன்னா அதை டேரக்டர் எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால எதை பத்தியும் இங்கே காலை வாங்க வேணாம். ஏன்னா தேவையில்லாம மீடியாஸ்லாம் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த 3 குரங்கு தான், தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத காதல வாங்காத, தேவையில்லாத பேசாத அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால அந்த குரங்கோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டு அந்த குரங்குல கண்டிப்பா திட்டி கண்டிப்பா கண்டிப்பா பிரகாஷ் நகர். இன்னொன்னு, இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த போஸ்டர் டிசைனே வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அதுதான் ஒவ்வொரு அதேதான் பாஸ் ப்ரோ. ஆக்சுவலா இவர் வந்து யாரு அப்படின்னா அம்பானி விஎஃப்எக்ஸ். நம்ம வலிமை மூவி வரைக்கும் நம்மளோட ஃபேன் பாயா நிறைய நம்மளோட சேர்ந்து என்ன மாதிரி வந்து ஒரு டிசைனரா இருந்தார் அவரு. சீரியஸா நான் ஒரு பர்த்டே வருது அப்படின்னா அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு சிடிபி வீடியோ எடிட்டிங் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. பட் ஆனால் இவர் வந்து போக அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு துணிவு அந்த மூவில கேங்ஸ்டாவோட சாங் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த கேங்ஸ்டா சாங் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணது இவர் தான். ரெண்டாவது வந்து இது இல்லாமல் நிறைய மூவிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட எடிட்டிங் எல்லாமே வந்து கிளாசிக்கா இருக்கும். 3D ரிலேட்டடா வீடியோ எடிட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. வலிமையில கூட சொல்லணும்னா ஒரு சாங் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. நாங்க வேற மாதிரி சாங், நாங்க அந்த சாங்கா இல்ல எதுவும் சரி ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சாங் நமக்கு வந்து ஃபுல்லா கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பப்ளிசிட்டி டிசைனிங்க்கு அவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த தீனாவோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய உள்ள கொண்டு வந்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்றது, இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ல வந்து ரீரிலீஸ் மூவிஸை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தீனா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவரோட ஒரு எப்படி சொல்றது, அவர் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பசங்களோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதாவது நம்ம சண்டை போடுவோம் இல்லையா, டேய் நான் தலை ஃபேனடா நீ விஜய் ஃபேனடா அப்படின்ற மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால அந்த டைம்ல தினா மூவிக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபயர் விட்டுருக்காரு. அவர் டிஎல்ல உள்ள ட்வீட்ஸே உங்களுக்கு தெரியும் அது. அதனால அந்த ரெஃபரன்ஸ் வந்து இதில் கொண்டு வந்தது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த நக்கல் நைஃப் யூஸ் பண்ணியிருந்தது, ரெண்டாவது அந்த ஃபென்ஸு அதாவது முள்வேலி யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து இந்த இதுலயே வந்து காட்டிட்டாரு. ஸோ என்ன அப்படின்றது. ஸோ உள்ள போட்டிருக்க அந்த கன்னோட இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம்திங் ரிவெஞ்சஸ் மாதிரி இருந்தது. அதாவது ஆப்போசிட்ல ஒரு கன் இருக்கு, கீழே ஒரு கன் இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும்.
ஸோ அது நம்மள டீகோட் பண்ணணும்னா இந்த இந்த ஒரு 3 விஷயத்த பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஓவராலா கலர் டோன் வந்து ரெட் கலர் டோன்ல கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பிளட் ரிலேட்டடான ஒரு ஒரு பழிக்கு பழி அந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லைட்டா டீகோட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்புறம் வந்து டைட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பா இருக்குது. எப்படி சொல்றது, சில்வர் ஃபாண்ட்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபாண்ட் ஸ்டைலு. அதுல எப்படின்னா ஷார்ப்பா இருக்கும் அந்த ரெட்டுன்றது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பில்லால வந்து அந்த பில்லாவோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டைப்போகிராஃபி இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனால் எனக்கு இதுல தமிழ் ஃபாண்ட் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா யாரும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கிலீஷோட தமிழ் வந்து ரீச் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. அது எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து இன்னொன்னு நிறைய செலிபிரிட்டி. சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லிடுங்க, அடுத்து நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அதான் நிறைய செலிபிரிட்டிஸ் விஷ் பண்ணியிருந்தாங்க அதிக்கு. எல்லாருக்கும் போய் மறக்காம போயிட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு காலையில இருந்து உட்காந்து. கடைசியா அவரு வந்து எல்லாரும் இப்போ ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ட்வீட் போட்டாரு அவரு. இது எதுவுமே வந்து அந்த ஒரு 8 மணி வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை அவரு. ஃபுல்லா எல்லாம் வர ட்வீட்டை வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு இருந்திருக்காரு. ஆமா. இன்னொன்னு, அவரோட பழைய ட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்க. இப்போ வந்து ஓகே, ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதுக்காக அவர் தலைக்கு தேங்க் பண்றாரு. ம். அது ஓகே. பட் அதுக்கு முன்னாடி 2017, 18 அந்த டைம்லயே அவர் எவ்வளவு தல மூவிஸ் எல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ட்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டுட்டேன். ஒரு டை ஹார்ட் ஃபேனா இருந்தா மட்டும்தான். கண்டிப்பா. ஏன்னா அவர் இப்ப டைரக்டா இருக்காரு. ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் நான் சொல்றது ஒரு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி, 4 இயர்ஸ் முன்னாடி கூட அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மள மாதிரி, இப்ப நம்ம எல்லாம் எப்படி தலைன்னா ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ம். சேம் வைப் சேம் இதுலதான் அவர் எல்லா படங்களும் பார்த்திருக்காருன்றது அவரோட ட்வீட் பார்க்கும்போது தெரியுது. வெறித்தனமா பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்ஸ் கண்டிப்பா. எல்லாமே நானுமே லைக் ஆர்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சும்மா ஒரு படம் கிடைச்சது அதனால அஜித் குமார் ஃபேன்னு சொல்றது வேற. பட் ரியலாவே ம். ஒரு ம். ஃபேன் வந்து ஒரு மூவி எடுக்கிறது வந்து வேற. ரெண்டுக்குமே நிறைய ம். வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. So இது வந்து ஒரு 100% வந்து ரியலா ஒரு ஃபேன் அப்படின்றத தாண்டி அவங்க கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் தல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கதா தான் நான் பாக்குறேன். கரெக்ட் கரெக்ட். எக்ஸ்ட்ரா டெடிகேஷன் கிடைக்கும் இதனால அவருக்கு. ஆமா. ஸோ ரியல் ஃபேன் பாய் அப்படின்றத பார்த்து கொடுக்கறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவங்கள் நிறைய டைம் நடந்திருக்கு. அதுல ஒன்று அந்த மாதிரி நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்துல நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குன்றது என்னுடைய கான்ஃபிடன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் மூவியோட அந்த அவுட்புட் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். பட் ஒரு ம். ஃபேனா நம்ம தியேட்டருக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த ஒரு 2.5 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா படத்துல நிறைய இருக்குன்றது எனக்கு தோணுது. கரெக்ட் கரெக்ட். நம்ம ஸோ பொங்கல் வந்து 4 நாள் வந்து சரியான டேட்டா தான் பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அது தெரியும் துணிவுல எப்படி வந்து நின்று வந்து பேசுனுச்சு அப்படின்னு. ஃபுல்லா ஹாலிடேஸ் தான் நமக்கு அந்த டைம்ல. அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாட் வந்து அவருக்கு அதையும் வந்து மைன்யூட்டா நோட் பண்ணியிருக்காரு பாருங்க. கரெக்டா அந்த பொங்கல் ஸ்லாட்ன்றது எந்த ஃபெஸ்டிவல் டேட்லயும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்றதே கிடையாது. ரிலீஸ் டேட் போட்டு பண்ணதில்லை. பட் ஆனா இதுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து போஸ்ட் பண்ணதே வந்து இது பெரிய விஷயம் நமக்கு. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன தேதியில நான் இதை கொடுத்துருவேன் கண்டென்ட் அப்படின்றத தான் இதை வந்து நான் பாக்குறேன். அதாவது ஒரு ஹோப் கொடுத்துருப்பாரு. ஜூன் மாசம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் டிசம்பருக்குள்ள வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜனவரி பிப்ரவரிக்கு கண்டென்ட்டா நான் ரெடியா நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒரு படத்துல வந்து ஸ்டூடெண்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு 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 ஃபாதர் ரோலோ ஏதோ ஒரு டெடிகேஷனான ரோல்ல இருக்காரு. ஒரு படத்துல வில்லன் அந்த ரோல்ல இருக்காரு. ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மனுஷனா இருப்பாரு. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி மூணுத்தையும் வந்து ஒரே இடத்துல காட்டணும் அப்படின்றத இந்த டைட்டில் வந்து ஓப்பனா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ண பாக்குறேன்னா இதுக்கு வந்து லுக் அவன் எப்படி பிளான் பண்ணுவான் அப்படின்றது. ஏன்னா டைட்டிலே இந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ண ஆளு. ஸோ லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா தாட் இருந்துச்சு. பட் ஆனா இந்த 2 நாள்ல வந்து விடாமுயற்சின்றதே எல்லாருமே மறந்துட்டாங்க கண்டிப்பா. என்ன நானுமே ஈவன் தான் மறந்துட்டேன். ஏன்னா AK63 அப்டேட்னோட சரி சாதாரணமா நோட் பேட்ல வந்து லெட்டர் பேட்ல வரப்போகுதுன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப டைட்டிலும் சேர்ந்து வருது, கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து எல்லாரையும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஒரு 2 நாள்ல. ஸோ அது வந்து இந்த 2 days வந்து யாருமே மறக்க முடியாது. ஸோ இதுதான் கண்டிப்பா, கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ ஆமா. இன்னைக்கு டேக் கவுண்ட் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். டேக் கவுண்ட் அது வந்து ஒரு
545K வந்து ஒர்க்கிங் டேல நார்மலாக யூஸ்வலாக ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்து ட்வீட் வந்துருச்சு டைட்டில் மட்டும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதர் டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியன் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். ட்விட்டரில் வந்து அந்த டேக் கவுண்ட் வந்து இன்னும் இல்லாமல் டாப் 100 போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இனிமேல் அது போட முடியாது. இதில் வந்து அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து எப்படின்னா டாப் 25 மட்டும் தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதனால டேக் போடாதவங்கலாம் வந்து போட்டிருப்பாங்க சில பேர், அவங்களெலாம் யாருன்னே தெரியாது வெளியில. அதனால அதுவும் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கணும் அதுக்காக. ஏன்னா அவங்களாம் இல்லாமல் இந்த இந்த ஒரு ஒரு இதுவுமே தானே. ஸோ அது அந்த ஒரு விஷயம், அது சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் விட்டு அடுத்த செகண்டே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங் போட ஆரம்பிச்சாங்க, போஸ்டர் எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களும் வந்து இல்லை அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவ்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஸோ கிரியேட்டிவ்ஸ்க்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் பண்ணாங்க. இப்போலாம் வந்து அடுத்த செகண்டே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு டாப் ட்ரெண்டில் வந்துருச்சு அந்த இது டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவும் வந்து பார்க்கவே, அதாவது நம்ம சைட்லையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்கு. ஸ்கில் செட் வந்து ஸோ இந்த லெவல்லையும் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு இது. ஸோ அதனால இது இன்னும் மூவி ஃபர்ஸ்ட் லுக்லாம் இருக்கு, விடாமெட்ரிக் இருக்கு. ரெண்டாவது ஸோ மே 1 அந்த இதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக நிறைய பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது இது வரைக்கும் எதுவும் நியூஸ் தெரியல. ஸோ அப்கமிங் டேஸில் நிறையா எல்லாருமே ஆக்டிவாக இருங்க. ஏன்னா மூவி ஃபர்ஸ்ட் லுக்கு, அப்புறம் ஏகேவோட பர்த்டே, ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள், இப்படியே வருஷலாம் வந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஸ்பீக்கர் வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களோட தாட்ஸும் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் கண்டிப்பா, இருக்கும் இல்லையா. கண்டிப்பா. நான் அப்சர்வ் பண்ணது இவ்வளோ விஷயங்கள். ஸோ அதுமாரி உங்களோடதையும் வந்து பேசுங்க, நீங்கள் மேலே வாங்க வந்து பேசுங்க. வணக்கம் பப்ளிக் நிவாஸ், வாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா வணக்கம். இருந்துச்சு பால்ஸ் ப்ரோ, அதே மாதிரியே. வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவா பிரகாஷ் ப்ரோ, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் 22 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெட் சிட்டிசனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பங்கமான ஒரு டைட்டில், செம்மையான இங்கிலீஷ் டைட்டில் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க நிவாஸ், என்ன நீங்க பயங்கர தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படிலாம் இல்ல என்ன இல்ல மணியில அவர் சொல்ற அடிக்கிறீங்க? இல்ல அந்த குல்பேஸ் அயன் படம் மாதிரி. சரி, சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்க. மத்தபடி உங்களுடைய போஸ்டர் டிசைன் பத்தி உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. எனக்கு வந்து டைட்டில் வந்து பாக்குறப்ப என்னடா அஜித் சார் இப்படி டைட்டில் வச்சிருக்காருன்னு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே குட் பேட் அப்படின்றது அது வந்து அர்த்தம் நல்லா தெரிஞ்சு போச்சு. குட்னா நல்லவன், பேட்னா கெட்டவன். அந்த அக்லிக்கு மட்டும் தெரியல. கூகுள் போய் செக் பண்ணா ரொம்ப அதே அசிங்கமான அப்படிங்கிற அதே கேள்விதான் எனக்கும். ஏன்னா குட்டு நடிச்சிருக்காரு, ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ, இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுல அவரு கை தேர்ந்தவரு. அதே மாதிரி அவரு குட்டா நடிச்சிருக்காரு. பேட் நமக்கு சொல்லவே தேவையில்ல, அவரு கரும்பு தின்னா கூலியா போட வேணான்ற மாதிரி பேடும் அவரு வந்து மங்காத்தா, வரலாறு, வாலி பட்டைய கிளப்பிட்டாரு. ஆனா அக்லின்றது வந்து அதை விட பங்கமா இருக்க போகுதுன்றத நம்ம இந்த படத்தை பார்த்துதான் நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அது நம்ம கணிக்கவே முடியாது. அதை நம்ம எந்த மாதிரி அதுக்கு அவன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காப்ல, அதுல அவர் எப்படி இருப்பார். ஏன்னா அக்லின்றவன் வந்து திருந்தவே மாட்டான். அக்லின்றவன் வந்து யாரு எப்படி என்ன, அவன் திருந்த மாட்டான், அவன் யாரையும் மதிக்க மாட்டான், அவன் எவ்வளவு மோசமா இருக்க போறான்றத நம்ம இந்த படத்துல பார்க்க போறோன்றது. இதுக்கு வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணணும்னா கூட யோசனையா இருக்கு. அக்லிக்கு எப்படி அவரை நம்ம ரீக்ரியேட் பண்றது, அவர் அக்லினா அவர் என்ன பண்ணுவாரு அதுன்றத வந்து நமக்கு ஒண்ணு மோஷன் போஸ்டர் இல்லைன்னா ட்ரெய்லர் டீசர் எதுலயாவது பார்த்தாதான் நமக்கு அடப்பாவி இப்படி செஞ்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்க போறான் ஆதிக் ரவிச்சந்திரன்றத எனக்கு தோணுது. இல்ல கண்டிப்பா எனக்கு எப்படி உண்மைதான். தெரியுமா, இதுல வந்து 3 கேரக்டர் வந்து உள்ள வந்துருச்சு படத்துல பொறுத்தளவுக்கு. வந்து ஒரு டைலாக் சொன்னாடி வச்சியா, படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் டேட் போட்டா படம் சரியா எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நான் மன்னிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த மனசுல ஏன் தப்பா சொல்லிக்கூடாது, செய்யக்கூடாது, அவரையும் பிளாஸ்புக் அப்லோட் இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒல்ட்னாப்ல வரு. எனக்கு அதுல இருந்து சரியான கடுப்பாகி போச்சு. அந்த அளவுக்கு நம்பிக்கையே போச்சு. இவங்க ரிலீஸ் டேட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த குரூப் வந்து போட்டு தரமா ஒரு படத்தை எடுத்து காட்டுறான் அப்படிங்கிறக்கோசரமே வந்து பண்ண மாதிரி இருக்கு எனக்கு.
இல்ல அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருப்பாரு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் முடிச்சிருப்பாரு. அவர் கான்பிடென்டா இருக்காரு, என்ன என் போக்கில விடுங்கடான்ற மாதிரின்றதுக்காக தானே அவன் கான்பிடென்டா அந்த டேட்டே அவர் போட்டுட்டாப்ல. அப்ப இனிமே அவர் உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடுறா நான் சொன்ன வார்த்தை அது. முன்னாடியே ரிலீஸ் டேட் அறிவிச்சா வந்து படம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோவுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காம இதுக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், நாங்க வந்து ரிலீஸ் டேட் போட்டு தான் வர்றோம். இது 10க்கு 3 கேரக்டர் உள்ள வருது சத்தியமா, குட்டு பேடு அக்லி. இத வச்சு எப்படி வந்து சிறப்பா செய்ய போறாங்கன்றத மேட்ரு. கண்டிப்பா பிரதர், உண்மைதான், 100% உண்மை. ஜிப்சி இருக்கீங்களா? ப்ரோ இருக்கேன். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், இந்த எல்லாருக்கும் வணக்கம். தீனாவோட 2 ஹிடன் டீடைல்ஸ் ஆன 2 தீனாவோட 2 இது உள்ளார வச்சாரு பாருங்க. இந்த நக்கிள் டஸ்டரும் அந்த கம்பி முறுக்குன கம்பி, அது ரெண்டும் அது பசங்களும் டீகோட் பண்ணி போட்டாங்க பாருங்க. வேற லெவல் அது. அது நான் நினைச்சேன், ஆனா பசங்க அதை போட்டாங்க. அது சூப்பரா இருந்தது அது. அப்ப கண்டிப்பா அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது. அந்த ஸ்டாரை மறந்துட்டீங்க. 5 ஸ்டார் அல்டிமேட் ஸ்டாருக்கா? ஆமா 5 அல்டிமேட் ஸ்டார். அதெல்லாம் எதிர்பார்க்கவே பேருக்கு இல்லை. மேல. ஏன்னா எப்போதுமே அஜித் சார் வந்து ஒரு படம் கமிட் ஆயிட்டாருன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நின்று ஒரு போட்டோ வரும், இல்ல வந்து இப்படி ஒரு படம் பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு இதா வரும். ஆனா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணி, இது யார் டிசைன் பண்ணான்னா இவர் தானே, அம்பானின்ற அவர் தானே. ஆமா பிரதர், ஆமா, அம்பானி விஎஃப்எக்ஸ். அந்த அம்பானி பால்ஸ் அவரு பங்கமா இப்பயே. பால்ஸ் ப்ரோ, ஒரே நிமிஷம் பேசி முடிச்சுக்கோங்க. செல்லு இருக்கா, சார்ஜ் கம்மியா இருக்கு. பேசுங்க பேசுங்க. நம்மால் வந்து எதுக்கு வந்து பெரிய டேரக்டர் போக மாட்டாருன்னா, இந்த பாலா கிட்ட நடந்த ஒரு சம்பவம், அதனால வந்து பெரிய டேரக்டர் நம்மளால போறதே கிடையாது. இருக்கிற டேரக்டரை வச்சு நல்ல தரமா படம் கொடுத்துருக்காரு. இந்த ரீசெண்டா ஒரு 10-12 வருஷமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக ஹிட் படம் கொடுத்தவரை அவர் தான். சும்மா வந்து உங்க வாயில வடை சொல்றதெல்லாம் இந்த ஆகாது. இப்ப வந்து இதுக்கே வந்து 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க, சந்தோஷம். ஆனா வந்து ஓட்டு எலெக்ஷன் நின்னாக்க சொல்லி காட்டிடுவாங்க, நீங்க வாங்கின நீங்க போட்ட பருப்புக்கு இவ்வளவுதாங்க படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையா வந்து உடச்சு சொல்லிடுவாங்க. என்னைய பொறுத்தளவு அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த கேரக்டர் வந்து 3 கேரக்டர் வருது, அதை எப்படி வந்து எடுக்க போறாப்ல, எடுத்து இந்த 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ண போறாப்ல, அதுதான் வந்து என்னோட எனக்கு இருக்க சேலஞ்ச் அதான். ஆனா முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு சாங் முதற்கொண்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க, நான் ஷூட்டிங் மட்டும்தான் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆமா அவர் அப்ப வந்து ஜூன்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாசம். அதுல சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்றது ஆச்சரியம் தான். நமக்கு விடாமுயற்சி எப்போ வரும்னு ஏதாவது எதுவும் கெஸ் இருக்குங்களா? விடாமுயற்சி எப்படி இந்த வருஷம் தீபாவளி நான் நினைக்கிறேன், போற பக்கம் பார்த்தா. அது தீவிர புரியல. விடாமுயற்சி வராம அது வராது இல்ல. அது தீபாவளி தான் ஆமா இது. ஆமா, ஆனா விடாமுயற்சி அப்படியும் ஆகஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நேர்கொண்ட பார்வை டைம்ல தான் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து கோட்டுக்கு வச்ச செக்கு மாதிரி தாங்க தெரியுது. நீ ஒண்ணு என்னை தாண்டி தான் போகணும், இல்லை எனக்கு முன் அப்படி வந்து அங்க வச்சாலும் அங்கேயே வந்து உனக்கு லாக் வச்சிருக்கிறேன், நீ 2ல எங்கேயா ஒரு ரிலீஸ் பண்ணு பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு செக் வைக்கிற அளவுல எல்லாம் அவன் கிடையாதுன்ற நான். அது ஒரு ஓரமா இல்ல இந்த அவ்வளவுதான். இல்ல நீங்க திரும்ப அந்த டாமா கோழியே தூக்கிட்டு வர்றீங்க. அந்த டாமா கோழிலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. சும்மா நம்ம கூட வந்துச்சுன்னா அவன் படம் கொஞ்சம் ஓடும், அவ்வளவுதான். இப்போ ஒண்ணுமே இல்லாத வாரிசே வந்து துணி கூட வந்ததான் ஏதோ கல்லா கட்டினானுங்க. தனியா வந்து லியோ என்ன ஆயிடுச்சு? அதேதான் மேட்ரு. இப்ப நான் என்ன சொல்றேன்டாக்க, இப்ப அவர் வந்து திரும்ப அரசியலுக்கு போகணுமா இல்ல சினிமாவா நடிக்கணுமா, ஒரு ஈகோ வரும்ல. இல்ல அவர் அரசியலுக்கு வர்றதே சினிமால பருப்பு வேகணும் தான் அரசியலுக்கே வர்றாரு. ஆமா, எல்லாமே பர்பஸனல் நடிச்சிருக்காங்க, ப்ரொஃபஷனலா. இல்ல விடுங்க, நல்ல விஷயம் பேசிக்கும் போது எதுக்கு தேவையில்லாம இங்கேயே போவோம், நம்ம வண்டி திருப்ப வேண்டாம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து துணிவு டைம்லயே தலையை மீட் பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ நீங்க அப்படி பார்த்தாலே இன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இப்போ ஏதோ நேற்றுலாம் நிறைய விஷயம் பார்த்தேன். ஜப்பானில் இடம் பார்த்துட்டு இருக்காங்க, லொக்கேஷன் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். ஸோ ஏங்க ஆதி இருங்க ஒரே நிமிஷம். விஷால் யாருங்க? அனகொண்டான்னு ஒரு பட்டப்பேரு. அதுக்கே சூப்பரா ஒரு சீனை வச்சு செஞ்சு விட்டாப்ல கடைசி கிளைமாக்ஸ்ல. நம்ம எல்லாம் அண்ணனுவா ரசிச்சவன், சின்ன பையல இருந்து ரசிச்சாலு ஆதிக்கு. என்ன மாதிரி பண்ண போறாப்புன்னு சொல்லி நான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கிறேன். நீங்க வேற. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க அந்த படத்தையே எடுத்தாங்களே விஷாலா எஸ்.ஏ. சூர்யாவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எஸ்.ஏ. சூர்யாவை தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. ஒரு விஷயத்த சாதாரண விஷயத்த ஒருத்தன் வந்து எப்படி கேரி பண்றான்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேதாளத்தோட அந்த சீன் தான். அதையே மற்றவங்க ரீமேக் பண்ணும்போது கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன சீனை நம்மால் எப்படி காமிக்கிறான்றதான் விஷயம். ஸோ அந்த விஷயத்துல இது வந்து எப்படின்னா ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டாடுற ஆந்தம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா தலை வந்து நிறைய பேர்ட்ட இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருக்காரு மற்ற டேரக்டர்ஸ் எல்லாமே. நம்மால் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை இல்ல மாதிரி இப்ப சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டே சில விஷயம் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே நிறைய பிரேக் ஆயிருக்கு. 22 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் டைட்டில் வந்து பிரேக் ஆயிருக்கா ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய விஷயம் நிறைய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி எதிர்பார்ப்போமோ அதே ஃபேன் பாய் தான் அவரும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறைய அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம இருக்கும் டைட்டில் ஏற்கனவே வந்து செம்மையா வந்து பிக்கப் ஆகி போயிடும், அவ்வளவுதான். இப்ப நீங்க வேதாளம் சொன்னதுனால நான் ஒரு டைலாக் சொல்றேன். அந்த படம் ஆரம்பிச்சு 3/4 மணி நேரத்துல ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அதுல வந்து அவரை வந்து அப்படியே இந்த சேவல் மாதிரி வந்து அந்த கழுத்துக்கு கீழே வந்து அப்படியே ஆம்ஸை வச்சு காட்டுற மாதிரிலாம் அந்த சீனு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் பண்ணாப்புல? அதெல்லாம் பாக்குற பயங்கர கூஸ்பம்பு. தியேட்டர் மட்டும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ணா நான் பேசலாங்களா? ஹலோ ஹலோ பேசுங்க பிரதர். யார் வேணாலும் பேசலாம், பேசுங்க. இல்லைண்ணா, என்னன்னா ரவிக்குமார் சார் வந்து ப்ரூவ்டு டேரக்டர்ண்ணா. அதனால நமக்கு அந்த டைம்ல வந்து ஒரு என்ன ரஜினி கமல் எல்லாரும் வச்சுமே ஒரு சூப்பரான மூவிஸ் கொடுத்துருக்காரு. பட் வந்து எனக்கு என்னன்னா ஆதிக் மேல அதுதான் கொஞ்சம் பயம், கொஞ்சம் இதாக இருக்குது. அதுதான் வந்து அவரை அந்த அளவுக்கு வந்து புல் பண்ணுவாரான்னு ஒரு ஒரு பயம் இருக்கு சின்னதா வந்துட்டு, அவ்வளவுதான். ஏன்னா கேஎஸ் இல்ல பிரதர், ரவிக்குமார் சார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆல்ரெடி இல்ல படையப்பா, நம்மளுக்கு அபய் சண்முகி அந்த மாதிரி அப்பவே ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு வந்துட்டு. ஆமா அது அது கரெக்ட். பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ம் நம்ம வந்து நீங்க சொல்றது வந்து இப்ப அவர் வெறும் ஃபிளாப்பே கொடுத்துட்டு வராரு ஒருத்தர் அப்படின்றப்ப நம்ம அவர் ட்ரெண்ட் செட்டிங்கா இப்ப வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்த படங்களே ட்ரெண்ட் செட்டிங்கா ஸ்கிரீன் பிளே வைஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தது வந்து இதுதான், மார்க் ஆண்டனி தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராருன்னு சொல்ல வரேன். இப்ப ப்ரூவ் பண்ணாம ஒருத்தர் வரும்போது நம்ம அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றதுக்கு அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரேன். நான் ஒன்னே மட்டும் ஸோ ஸ்கிரீன் பிளே சொல்லுங்க சொல்லுங்க இதே ஆகாஷ். அதே மாதிரி வந்து நம்ம நம்ம ஒரு ஃபேனு நம்மள வந்து எப்படி தலைய பார்க்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை இருக்கோ, அது வந்து அவர் அப்பத்தந்தே அவர் ஃபேனா இருக்காரு, வெறித்தனமான ஃபேனு. அவருக்கு தெரியும் இப்படி எல்லாம் வச்சா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க, இப்படி எல்லாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஃபேன் தான். அதனால பக்காவா கொண்டு போவாரு. யாருமே பயப்படலாம் தேவையில்ல. அதை வந்து நெகட்டிவா மட்டும் பேசுறேன், பாசிட்டிவா மட்டும் பேசுங்க. கண்டிப்பா இல்ல கண்டிப்பா. இல்ல இப்ப நெகட்டிவ் இன்னொன்னு இல்ல ஜி, இப்ப நெகட்டிவ் இல்ல. அதாவது நம்ம ரியாலிட்டி நம்ம பேசிட்டோம்னா நாளை பின்ன நம்ம அதுக்கான இல்ல ரியாலிட்டி கிரவுண்ட் அதுதான் ரியாலிட்டி பிரதர். தெரியும். கரெக்ட். இல்ல ரியாலிட்டி அதுதான் நான் சொல்றேன். அவங்க வந்து ஜெயிச்ச குதிரையை பத்தி, அதாவது ஜெயிச்ச படங்களை பத்தி பேச சொன்னீங்கன்னா பேச மாட்டாங்க. அவருக்கே ஒரு ஆமா படம் ஓடுறதுன்னா அதை பத்தி பேசும். இப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி அந்த த்ரிஷா நயன்தாரா வந்து படம் வெற்றி பெற்றுச்சு. இப்ப அடுத்து வந்த மார்க் ஆண்டனி படம் வெற்றி பெற்றுச்சு. அதை பத்தி பேச மாட்டானுங்க. ஏதோ ஒரு படம் அவனுக்கு ஓடணும்னு வச்சுக்க, அதை எடுத்து வச்சு பேசுறேன். அப்ப அவனுடைய ஆட்டிடியூட நீங்க புரிஞ்சுக்கணும். அவனுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சொல்ல வரேன். பிரதர் ரொம்ப சிம்பிள் பிரதர். ஓடாத டைரக்டர் நம்ம கிட்ட வரும்போது அது ஓடுறதா மாறும். ஓடின டைரக்டர் அண்ணன் போகும்போது அது ஃபிளாப் டைரக்டரா மாறுவாங்க. அதுக்கு ரீசெண்ட்ல எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருக்கு. அதான் இப்ப சோழா படம்னு ஒரு நல்ல படம் கொடுத்தான் வம்சி, அவன் வாரிசை கொடுத்துட்டு சோழியை முடிச்சு விட்டான். ஸோ இதுதான் விஜயோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் இது லியோ எடுத்துக்கோங்க, மாஸ்டர் எடுத்துக்கோங்க, அவன் நல்ல டைரக்டர். ஆனா அண்ணன் கிட்ட போயிட்டு அந்த மூஞ்சி மகரதான் வேணும். கரெக்டா இருந்தா அது ஓடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்லைண்ணா, இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த டேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு வந்து டைம் கொடுக்குறப்ப அவங்க வந்து நல்ல ஒரு படம் கொடுப்பாங்க. இப்போ லோகேஷ்கே வந்து எப்படி விக்ரமுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு பண்ணாப்புல, அதனால அந்த படம் வந்து ஒரு ஹிட் படமா இருந்துச்சு வந்துட்டு. ஆனா நீங்க லியோலாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவசர அவசரமா எடுத்து அந்த ஒரு
அதனால சரியா போகல அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஏகே வந்து அந்த மாதிரி எப்பவுமே ஒரு டேரக்டர் வந்து அவசரப்படுத்த மாட்டாரு. அவங்களுக்கான ஒரு டைம் கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டுக்கே போக சொல்லுவாரு வந்துட்டு. அதனால நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இந்த ஆதிக் படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு கன்னு அந்த அந்த இது அந்த தீனா படத்தோடைய ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு பரவாயில்ல. ஏகே வந்து கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுல வந்து கொஞ்சம் ஃபேன்ஸ்க்காக கொஞ்சம் மாத்திருக்காரு வந்துட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த மங்காத்தா டைமுக்கு போன மாதிரி இருக்கு, டைம் டிராவல் பண்ணி அந்த மங்காத்தா அந்த பில்லாட்டோ அந்த டைம்ல. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தானே ஃபேன்ஸ் ரொம்ப விருப்பப்படுறாங்க, நம்ம விருப்பப்படுறோம் நம்ம பாக்குறதுக்கு வந்துட்டு. என்ன என்ன கேட்டாலே அதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து விஸ்வாசம் மாதிரி படம் பார்க்க நான் விருப்பப்படுறேன்னா, இல்ல ஒரு மங்காத்தா பில்லா மாதிரி படம் பார்க்க விருப்பப்படுறேன்னா, மங்காத்தா பில்லா மாதிரி மூவிஸ் பார்க்கறதுக்கு தான் நான் விருப்பப்படுறேன் வந்துட்டு. இப்போ அந்த டைமுக்கு அந்த கோல்டன் பீரியடுக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த இன்னைக்கு நேற்று அந்த டைட்டில பார்த்தப்ப. ஆனா என்ன எனக்கு ஆதிக்கு வந்து எப்படின்னா வெங்கட் பிரபு சார் மாதிரி அந்த மாதிரி அவரும் வந்துட்டு ஒரு பேர் சொல்ற படமா அது கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அது அவருக்கு ஒரு லைஃப் படம், லைஃப் இந்த படம் வந்துட்டு. ஏன்னா இது அதனால பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு. இந்த படம் ஒரு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காரு, அதனால கண்டிப்பா பண்ணிடுவாரு. அதாவது மகிழ் திருமேனி பத்தி எல்லாம் கொஞ்சம் குறைச்சு சொல்றாங்க, ஆனா அப்படி கிடையவே கிடையாது வந்துட்டு. அவர் வந்து ஒரு அவ்வளவு ஒரு டேலண்டடான ஒரு டைரக்டர் வந்து அது அவருடைய எல்லா கண்டிப்பா படமும் ஜி. பார்த்தாலுமே ஏன்னா தெரியும். தடையற தாக்கர்ல இருந்து உண்மையாவே ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இருந்தாருலாம். மகிழ்லாம் வந்து சூப்பரான ஆளு உண்மையா சொல்லணும்னா. உண்மையிலே என்னன்னா அந்த அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே இதுல வந்து எப்படின்னா ஒரு ஒரு இடத்துலயும் வந்துட்டு அவர் வந்து அந்த கதையை அழகா நேர்த்தியா கொண்டு போயிருப்பாரு. அவருடைய எல்லா படமும் ஆமா ஆமா எடுத்துட்டு ஆமா. பார்த்தாலே மேக்கிங்ல இருந்து எல்லாமே அப்படியே ஒவ்வொரு மூவும் அப்படியே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தடையற தாக்குல இருந்து இந்த தடம் இந்த மாதிரி இதுல அருண் விஜய் காம்போவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து தேவையில்லாம சீன்ஸ் வைக்கணும், இல்ல ஹீரோ தேவையில்லாம புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அவர் வைக்கவே மாட்டார். அந்த கதையோட ஆமா தான் ஆமா. அவர் அந்த ஓவர் பில்டப் இருக்கவே இருக்காது. சொல்ல போனா என்ன இருந்தால் மாதிரியே ஒரு ம். ஒரு ஷேடு இருக்கும் அப்படியே. இல்ல எனக்குமே நான் இப்ப யோசிச்சது என்னன்னா வந்துட்டு எனக்கு எனக்கு என்னன்னா ஆதிக் அவர் வந்து நல்லா பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது வந்து என்ன சொல்றதுன்னா அவர் நல்லா பண்ணுவாருன்னு நம்புறேன். ஏன்னா வந்து இது அவருக்கு லைஃப் சேஞ்சிங் மூவின்னு அவரே நம்புறாரு ரொம்ப வந்துட்டு. ஏன்னா இந்த படம் ஒரு சொதப்பக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயத்துலதான் இருப்பாரு கண்டிப்பா. அதான் ஏன்னா விட்டு கொடுத்து இல்ல அதாவது அந்த மாதிரி பிரதர், ஒரு இது இல்ல சிம்பிள் லாஜிக் என்னன்னா, ம், ஃபியூச்சர் யாராலையும் கணிக்க முடியாது. பட் பாஸ்ட வச்சு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியும். என்னன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு படத்தை தான் கொடுத்தாரு. ஒரு ஸ்கிரீன் பிளே வைஸ் ஒரு பயங்கர நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, மார்க் ஆண்டனி அந்த பாத்துட்டேன் படத்தை bro, நீங்க பாத்துட்டேன். பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேலயே பயங்கரமான ஒரு ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல வந்த படங்கள் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு மாநாடு அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்துச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் வந்துச்சு. அதுல இன்னொரு விஷயம் ப்ரோ, சோ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியும். பண்ணியிருப்பாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும் மார்க் ஆண்டனிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த மார்க் ஆண்டனி முன்னாடி அவர் பண்ண படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 இதுல இருக்கும். எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு 18+ஆ ஒரு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது வேற மாதிரி கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் ரொம்ப பேஷ் பண்ற மாதிரி படங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க மார்க் ஆண்டனில வந்து அந்த விஷயம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்டைல்ல, அந்த மேக்கிங்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸ்டோரியில அவர் டோட்டல் சேஞ்ச் ஓவர் ஆயிருப்பார் அந்த ஒரு படத்துல வந்துட்டு அதுதான் என்ன செகண்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் லாக் ஆன மாதிரி தோணுச்சு. பட் அதான் சொல்றேன், எனக்கு இந்த படம் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா இது வந்து ஒரு ஏகேவோட தீவிரமான ஃபேன், அதனால வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாருன்னு எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு வந்துட்டு. மத்த படம் எப்படி என்னன்னா, பண்றாரோ இல்லையோ இது கரெக்டா பண்ணிடுவாருன்னு ஒரு சின்னதா தோணுது. இப்ப சார் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அவர் ஏதோ ஒரு டேலண்ட் அவர்கிட்ட வந்து ரெகக்னைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, இப்போ ஒரு ஃபேன் பாய், இப்ப நான் ஒரு ஃபேன் பாயா வந்து ஒரு டைரக்ட் பண்ணும்போது அவர் எப்படி யோசிப்பாருன்னா, இது வரைக்கும் சார் நம்ம பார்க்காத ஒரு ஆங்கிள் பார்க்கணும் ஃபேன்ஸ், இது வரைக்கும் சாரை காட்டாத ஒரு ஆங்கிள் கொண்டாடணும் அப்படிதான் யோசிப்பார். ஸோ இது வந்துட்டு நம்ம நீங்க இந்த படம் மாதிரி இருக்குமா அந்த படம் மாதிரி இருக்குமா அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இருக்கும். அவரோட இன்னொரு என்ன ப்ரோ, இன்னொரு எப்படி விஷயம் ப்ரொஜெக்ட் இருக்கு. பண்ண போறான்றது இந்த பசங்க வந்து இல்ல இப்ப வந்து கண்டிப்பா சார் எப்படி வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நினைக்கலாம்ல, அது மாதிரி கூட பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா. அவர் நெகட்டிவ் வந்து ரோல் எப்படி ஒரு இல்ல ஒரு டைரக்டரா எப்படி ப்ரோ யோசிப்பாருன்னா, நம்ம ஆளு வந்து இது வரைக்கும் எல்லாமே உள்ளவர். அவர் நெகட்டிவாவும் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, அதே மாதிரி வந்து ரொம்ப கேடுகட்டனாவும் பண்ணிட்டாரு, நல்லவனாவும் பண்ணிட்டாரு. அதனால வந்து அது நீங்க டைட்டிலுக்கு வந்து 3 கேரக்டர் சார்ட்டே கொடுத்தாலுமே மிரட்டி விட்டுருவாரு. மத்தவங்க மாதிரி நம்ம ஆளு கிடையாது. வில்லன் கேரக்டர் பண்ண இல்ல தெரியாம அதுதான் ப்ரோ நடிக்கிறது. சொல்றேன். அந்த மாதிரி ஏகே தான் ப்ரோ காட்டுவாரு. எனக்கு அதான் தோணுது. இல்ல மங்காத்தால பார்த்த ஒரு ஏகேவ தான் காட்டுவாரு நம்ம எப்படி அதுதான். பாக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மள மாதிரி ஒரு ரசிகன், அதாவது நான் சொல்ல போனா ஒரு டைரக்டரா இருந்துகிட்டு அஜித் சாருடைய கவர் பிச் வைக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய வெறியன்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா தெரிக்க விட்டுருவாப்ல.
அந்த வில்லன் தீபாவளியும் அந்த நம்ம வில்லன் தான். ஏகேவை இல்ல காட்டுவாரு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா. தீபாவளியும் நம்ம தான், பொங்கலும் நம்ம தான், பாத்துக்கோங்க. கேக்குதா? ம். ஏன் இன்னொரு விஷயம் யாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல. இப்ப விக்னேஷ் சிவன் வந்து நினைச்சிருந்தா, ஏகே நினைச்சிருந்தா அந்த படத்தை வந்து சைன் பண்ணி இது ப்ரோ பண்ணிருக்கலாம், ப்ரோ ப்ரோ கண்டினியூ ப்ரோ பண்ணிருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, சொல்லிக்கிறேன். ஆனா வந்துட்டு அந்த படம் வந்து நடக்கல. பட் அது வந்து ஏகேவும் சரி லைக்காவும் சரி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. ஸ்கிரிப்ட் சரியா இருக்கணும். ஸ்கிரிப்ட் சரியா இருந்தாதான் எப்பேற்பட்ட டைரக்டரா இருந்தாலும் படம் ப்ரோ வந்து ப்ரோ மூவ் ப்ரோ ஆகும், மூவ் ஸ்கிரிப்ட் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படிங்கறதுல விடுங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ பாக்குற வேலையில வந்து கரெக்டா பண்ணணும். நீ அது சக்சஸ் பண்ணு, ஃபெயிலியர் பண்ணு, தப்பு இல்ல. ஆனா உழைக்கணும்ல. உழைப்பே இல்லாதவங்ககிட்ட வந்து நீங்க அதுதான் ப்ரோ, அதுதான் நானும் ம். சொல்றேன். அதான் நல்ல விஷயங்கிற ப்ரோ. நீங்க டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு நீங்க பிரதர், ஏகே வச்சு அதுக்கு ஒரு நல்ல படம் ஒரு பண்றீங்க, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நினைக்க கூடாது அவர் வந்துட்டு. வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு உங்களை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆக்டர் இருக்காரு, அந்த கையில வித்தெல்லாம் காட்டுற ஆக்டர். அவர் ரொம்ப காலமா தலை ஃபேன் தான் சொல்லுவாரு. ஆனா தலை நடிச்சிருந்தா ஆரம்பத்திலயோ வீரம்லயோ ஒரு தம்பியாவோ போட்டிருக்கலாம், சரியா? ஆனா போடல. அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கை மட்டும்தான் நம்பி கொடுக்குறாரு. சில விஷயத்தெல்லாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆர்யாவுக்கு கொடுத்த கேரக்டரை அதே ஆரம்பத்துல இன்னொருத்தர் கொடுத்துக்கலாம், நான் சொல்ற நடிகருக்கு கொடுத்துக்கலாம், கரெக்டா? புரியுது bro, யார சொல்றீங்க? ஆனா அவர் என்னதான் நீ சொம்படிச்சாலும் அவருக்கு வந்து உழைக்கலன்னா அதுக்கு ஆமா கொடு ப்ரோ, மாட்டாங்க. அதுதான் ப்ரோ. அதுதான் விஷயம். ப்ரோ மேபி கரெக்டா எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்காரு சைடுல ப்ரோ. இருக்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இருந்திருக்கலாம். வந்து மங்காத்தா படம் எடுத்த வெங்கட் பிரபுக்கு படம் கொடுக்கலன்றாங்க. நேத்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு விஷயம் பண்ணேன் பாத்தீங்களா? டப்புன்னு என்ன பண்ணேன், கோட்டு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டுட்டு போட்டேன் பாத்தீங்களா? அதை எவனாச்சும் கண்டுக்கிட்டாங்களா? தேவையே இல்லை அது வந்துட்டு. நம்ம இந்த படத்தை பத்தி பேசுறோம்னா இந்த அதனால படத்தோட அந்த நம்ம மாதிரி முடிஞ்சு சில்லறைகளை பேசணும். வந்து சார் சேர்க்க மாட்டாரு. நோட்டை மட்டும் தான் மனதுக்குள்ள கையில வச்சுக்கிடுவாரு, சரிங்களா? அதுதான் ப்ரோ. அதான் ஒரு விஷயம் என்னன்னா, வேலை நல்லா பாக்குறவங்க வந்து சவுண்ட் போட மாட்டாங்க ப்ரோ வந்துட்டு. இந்த அதான் சொல்லுவாங்களே, இந்த நிற குடம் அது என்ன சொல்றது, ஆடாது வந்துட்டு, குறை குடம் கூத்தாடும், அவ்வளவுதான் மேட்டரே வந்துட்டு போடு சூப்பர் ப்ரோ, வந்துட்டு. சூப்பர் ப்ரோ. இப்ப அதுதான் ப்ரோ. இப்ப ஏகே வந்து தெளிவா இருக்காரு ப்ரோ. ஸ்கிரிப்ட் வந்து யார் நல்லா பண்ணி பக்காவா ரெடி பண்ணி பக்காவா வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணணுங்கிறதுல தெளிவா இல்ல இருக்காரு. நிறைய நீங்க பேரு என்னதான் இல்ல ஃபேனு நான் இல்ல அப்படி நிறைய பேர் சொன்னாங்க சாருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. இன்னொரு டீம் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இல்ல ஸ்டார்டிங்ல விடாமுயற்சி அப்ப சார் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், அடுத்த படத்தோடைய புக்கிங் உள்ளவங்க மட்டும் சபையில வந்து பேசுங்க, இல்லைன்னா டுட்டு பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து படமே இல்லாம உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில போய் உட்காந்து பேசுனீங்க எவனுமே வந்து பேசக்கூடாது. பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் தானே? இப்ப நம்ம கிட்ட அடுத்த படம் இருக்கு, இப்ப அதுக்கு அடுத்த படமும் வரும், அறிவிப்பு வரும். அந்த மாதிரி ஆளு மட்டும் சபையில உட்காந்து பேசுங்க. இந்த ஸ்பேஸோடைய கமாண்ட் பண்ணுங்க. சும்மா வந்துகிட்டு படமே இல்லாம ஏதோ ஒரு மூலையில நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்னன்னே தெரியாத விஷயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க எவனுமே வந்து இங்க பேசக்கூடாது, டுட்டுலையும் பேசக்கூடாது. அது எவனா இருந்தாலும் 5 லட்சம் மெம்பர்ஸை வச்சு வளர்ந்துக்கோங்க, போயிட்டே இருங்க. ஆதார் கார்டு எடுங்க, 5 லட்சம் மெம்பர் கூட அப்டேட் எல்லாம் பண்ணுங்க. அண்டர் 18 தாங்க எல்லாருமே சொல்றாங்க. எல்லாம் சின்ன ப்ரோ பசங்களை வச்சு ஜாயின் பண்ண இருங்க, வச்சு எத்தனை போலி ஆதார் கார்டு மாட்ட போதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம சட்டமன்ற இல்ல ப்ரோ, சட்டமன்றத்துல பாத்துக்கிறோம். நான் இந்த இதை பத்தி பேசிக்கிறேன், டைட்டில் மட்டும் பத்தி பேசிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் கோச்சுக்கிறாதீங்க, இடையில வந்து பேசுறேன்னு. இல்ல நான் வந்து இனிமே சொல்ல போனா, இன்னைக்கு நோம்பு டைம் தொழுதுட்டு பாதி தொழுகை மட்டும் தொழுதுட்டு ஃபால்ஸ் பூரா ஸ்பேஸ் போட்டாருன்றக்காண்டி ஒடியான்ட்டேன். இன்னொரு விஷயம், நேற்று வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிற டயத்தில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கு கரெக்டாக 6:31 தான் நோன்பு திறக்கிற டைம். அந்த டைம் வந்துச்சு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு யாரும் ஃபோன் கொண்டு போக மாட்டாங்க. இப்போ இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், பள்ளிவாசலுக்கு போகிறவங்க ஃபோன் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் நேற்று வந்த லுக்கு வந்து தலைவர் லுக்கு ஆச்சு தானே. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, அதாவது அங்கே துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஃபோனை பார்க்குறாங்க. ஐயோ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துருமா? இது வந்து நான் மட்டும் பண்ணல, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அங்க இருந்த ஒரு 25 பேர் 30 பேர்கிட்ட பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய பெரிய மனுஷங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்டா அடிக்கடி போன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, போன்லாம் தொடாதீங்க, போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி கூட போட்டு நீங்க நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் நோண்டுங்கன்றாங்க. ஆனா நம்ம பசங்க, அதாவது நம்ம பசங்களோட எண்ணம் வந்து என்னன்னா, லுக் வந்துருமே, என்ன வரப்போதோ ஏது வரப்போதோன்னு சொல்லிட்டு நோம்பு திறக்கிற டயத்துல வந்து நோம்பு திறக்கும் போது தண்ணி குடிக்கல யாரும். நான் சொல்ல போனா நான் என்ன சொல்றேன், நான் தண்ணி குடிக்கல. நோம்பு திறக்கிற துவாலாம் சொல்லிட்டேன். நோம்பு திறக்கிற சொல்லணுன்னே நம்ம விடிய பட்டினியாக கிடப்போம். அந்த டைம் தண்ணி குடிக்கணும். அந்த டைம் தண்ணி குடிக்காம நான் வந்து அந்த லுக்கை பார்த்துட்டு, அந்த லுக்குன்றேன் அந்த போஸ்டரை பார்த்துட்டு உண்மையை சொல்றேன், நான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு 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 இவர் வந்து ஒரு டேரக்டர், எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேயே அவன் ஜெயிச்சுட்டான். அதை நீங்க வந்து எல்லாருமே நோட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே அவன் நிரூபிச்சு காமிச்சிட்டான். டே உட்காருங்கடா, வாயெல்லாம் பேசாதீங்க, நான் அஜித் ஃபேன், உங்களை விட நான் வெறியண்டான்னு சொல்லி காமிச்சிட்டான். படத்தோடைய படப்பிடிப்பு எப்ப, படம் ரிலீஸ் டேட் எப்ப,
படத்தோட வேலை பார்க்குறவங்க யார் யார் எல்லாத்தையும் போட்டு அவன் வந்து போஸ்டர் அடிச்சு நீட்டாக போட்டான். அவன் அஜித் குமாருக்கு டைட்டில் வந்து அப்படி வைக்கல, இப்படி வைக்கல, தமிழ்ல வைக்கல, எதுவும் வைக்கல. அஜித் குமார்னா யாரு? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், கேடு கெட்டவனுக்கு கேடு கெட்டவன் தான் அப்படின்ற டைட்டிலே நீட்டாக வச்சு இந்த படம் நான் இப்படி தான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீட்டாக நிரூபிச்சு காமிச்சிட்டாப்ல. நேற்று வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வண்டியில போகும்போது, டே மாப்பிள்ள லுக்கு வந்துருச்சுடா, டே மாப்பிள்ள லுக்கு வந்துருச்சா, பைத்தியம் மாதிரி நிறைய பேர் கத்துனதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று நான் பார்த்தேன். மாப்பிள்ள செம்மையா இருக்கு மாப்பிள்ள, மாப்பிள்ள படம் நெருக்க போறாப்புல மாப்பிள்ள தலை. அதாவது விடாமுயற்சின்ற ஒரு படம் இருக்குன்றதே நிறைய பேர் மறந்து, எங்க ஊர்ல சொல்றேன், ஆப்லைன்ல உள்ளவங்க, ஆகா மாப்பிள்ள அடுத்த பொங்கல்த்தையும் நம்ம படமா நொறுக்குறோம்ல. ஏன்னா மதுரைக்காரங்க உங்களுக்கே தெரியும், அந்த மஞ்சு விரட்டு அந்த டயத்துல வந்து ஒரு படம் வந்தாலே நம்ம நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். இதுல இவர் படம் வந்துச்சுன்னா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி தான். சொல்ல போனா இவர் 2 லட்டு கூட கிடையாது, இவரெல்லாம் 100 லட்டு. ஏன்னா வந்து அவரு நீங்க நினைக்கிற மாதிரி இவர் படம் நல்லா பண்ணுவாரா நல்லா பண்ண மாட்டாரான்றலாம் என்னுடைய இது கிடையாது ப்ரோ. என் தலைவன் அஜித் குமார்ன்ற பேர் போடும்போது என் தலைவனுடைய அந்த பேர் பிராண்டு, என் தலைவனுடைய மூஞ்சியை பார்த்துட்டா போதும் சரிங்களா. அந்த ஒரே ஒரு கர்ணனே மஞ்சு விரட்டை பார்த்துட்டு அப்படியே சாயந்தர டைம் அப்படியே ஃப்ரெண்டுகளோட உட்காந்து நல்ல ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தேட்டருக்குள்ள போனோமா, அஜித் குமார்னு பேர் போறான், அவங்க அம்மா கத்துறா, அது போதும். நான் கொடுக்குற 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாயோ அதெல்லாம் காசுலாம் எனக்கு தேவையில்ல. அஜித் குமார்ன்ற பேரு அவர் நடிக்க போறாரு, நான் 3 மணி நேரம் அவரை பார்க்க போறேன், எங்க அண்ணனை நான் பார்க்க போறேன். அந்த சந்தோஷத்துல படம் வந்து பொங்கல் விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு தான் வருன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா சொல்ல போனா அஜித் ரசிகர்களுக்கு வந்து ட்ரிபிள் ட்ரீட்டு, அங்கிட்டு உள்ளவனுக்கு வந்து வயிறு இறைச்சல் வந்து அல்சர் வரக்கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது, ஓட்டு போற நிலைமையை பாருங்க. எங்க கிட்ட வம்புக்கே வராதிங்க தயவு செஞ்சு, நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து அடுத்தடுத்துக்கு மேல போக மாட்டீங்க, போவேன்னு சொல்லவில்லை, நான் போக மாட்டேங்கிறீங்க. அதனால அடுத்த கட்ட வேலையை கொஞ்சம் பாருங்க, செதுக்கி வைக்கிறதுக்கு நிலைமையை பாருங்க. விடாமுயற்சியா இது நல்லா இருக்குமா, இந்த டைரக்டர் இப்படி பண்ணுவாரு, ஆத்திக்கு இப்படி பண்ண, அதெல்லாம் பார்க்காதீங்க ப்ரோ. ஸ்க்ரீன்ல யார் வரப்போறா? நம்ம தலைவன் வரப்போறாரு, முடிஞ்சிச்சு படம். இவன் 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 ஐயோ விடாமுயற்சி அந்த படத்தும் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. தலைவன் நடிக்க போறாரு, படம் பட்டையை கிளப்ப போகுது. 2 ப்ரொடக்ஷனும் பெரிய ப்ரொடக்ஷனு, சாருடைய ஓவர்சீஸ் மார்க்கெட்டும் பெரிய லெவலுக்கு போக போகுது. இந்தியாவுக்குள்ள இருக்க ஸ்டேட் லெவல் கலெக்ஷனும் பெரிய லெவலுக்கு போக போகுது. உண்மையை சொல்ல போனா உருட்டிக்கிட்டு இருக்க பாக்ஸ் ஆஃபீஸுக்கு மத்தியில உருட்டாம நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். அந்த சாதனை வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. தமிழ் சினிமால நம்பர் 1 அப்படின்னு வந்துட்டு அவர் கண்டிப்பா நம்பர் 1 உட்காந்துட்டு தான் சினிமா விட்டு போவார். அது வந்து 100% இல்ல 1000% நடக்க தான் போகுது. சன் டிவில வந்து அவர் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டார் சேருக்கு எல்லா பேத்துக்கும் ஆசை இருக்கும்னு. ஆனா நான் ஒன்று சொல்றேன், அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு தேவை வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1, அதாவது ட்ரெண்ட் செட்டர். இவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நம்பர் 1. அதுக்கப்புறம் எவன் படம்னாலும் வரட்டும் போட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் அது தேவையில்ல. நாங்கள் தான் அந்த இடத்த இதுலேயும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நியாயமா உண்மையா நிறையா மீடியாக்கள் போடுற மாதிரி அவர் பண்ணி பண்ணுவார். எங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால வந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு சும்மா போகிற டைம்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு அது பண்ண போகிறாருன்னு உருட்டுறது, இவர் எது பண்ணாலும் தப்புன்னு உட்காந்து கண்டுபிடிக்கிறது, என்ன வேணாலும் நீ உருட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்க அண்ணன் பண்றது எங்களுக்காண்டி பண்றாரு, நாங்க அவர் பின்னாடி எப்பயுமே நிற்போம். சரியா ப்ரோ? ப்ரோ இனிமேல் நீங்க பேசுங்க. இல்ல இல்ல ப்ரோ, சும்மா ஒரு சின்ன ஒரு இதுக்காண்டி போனதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் மூளையில கட்டி அது இதுன்னு என்னென்னமோ பரப்பி விட்டாங்க. எல்லாம் அந்த நியூஸ்கார தாயலிங்க தாங்க மெயினா. அந்த ஒண்ணுமில்ல நியூஸ் ப்ரோ, தமிழ்ல நீங்க எமோஷனல்ல நடந்தா தெரிஞ்சுக்கோங்க. அவரை வந்து நீங்க நிறைய பேர் தப்பான புரிஞ்சுக்கிறீங்க. அஜித் குமார் அப்படின்றவரை வந்து ஒரு நடிகரா வந்து நிறைய பேர் யாரும் பார்க்கல சரிங்களா. அஜித் குமாரை வந்து நாங்க வந்து எங்க குடும்பத்துல ஒரு ஆளாவும் எங்க கூட பிறந்த சகோதராக நாங்க பாக்குறோம் சரிங்களா. நீங்க வந்து எங்களோட நீங்க விளையாடாதீங்க, எது கன்ஃபார்மும் நீங்க அதை போடுங்க, நியூஸ் சேனலா இருந்தாலும் கன்ஃபார்மா தான் போடுங்க. இப்ப நானே சொல்றேன், எனக்கு சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் இவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்ப எனக்கு எப்படி வேதனை இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவரு. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல வந்து விளையாட்டுத்தனம் பண்ணாதீங்க. இது நான் மட்டும் கிடையாது, ஆஃப்லைன்ல நிறைய பேத்துக்கு ஆன்லைன்ல என்னன்னு தெரியாதவங்க எங்க ஊர் சைடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப பாதிச்சிருவாங்க.
தேவையில்லாம உங்களுடைய அந்த விளம்பரத்துக்காண்டி எங்க எங்க அண்ணனை யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். பிரதர் ஆக்சுவலா இந்த விஷயம் நடக்கும்போது முதல்ல வந்து இது ரொம்ப நல்லா சொன்னீங்க உண்மையாவே. ஆமா ஆக்சுவலா இவர் இப்ப பேசுறது ரியான் பிரதர் பேசுறத பார்க்கவே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. சில இடத்துல எல்லாம் அப்படியே படம் பார்க்குற இல்ல ஃபீல் ஆச்சு. இல்ல ப்ரோ, நீங்க வந்து நான் ஒன்று சொல்றேன், கோச்சுக்கிறாங்க யாரையுமே. இங்க இருக்கிறவங்க நான் ட்விட்டர்லாம் நான் வந்து பார்ப்பேன். அப்ப சில பேர் என்ன போடுவாங்க தெரியுமா, ஏன் அஜித்குமார் இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்க மாட்டாரு, ஏன் அஜித்குமார் படமே நடிக்க மாட்டேன். லூசு மாதிரி பேசக்கூடாது. அஜித்குமார் நடிக்கிறாரு, ஸ்பீட்ல இருக்காரு, இன்ன வரைக்கும் உன்னை விடல. எவன் கிட்டையும் போய் உன்னை கையேந்த விடல, எவன் காலையும் உழுவ சொல்லல. உங்களுக்கு அங்க தெரியும், காலில் உழுவ சொல்லி ஒருத்தன் கண்ணை காட்டுறேன், காலில் உழுகுறேன். அந்த மாதிரி நம்மளை பண்ணாரா? உனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, உனக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு. அதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. செஸ்ட் தமிழ் சினிமால நான் ஒரு நடிகர், என் படத்தை வந்து பாரு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலையா போய்கிட்டே இரு. யாரையாச்சும் எந்த அஜித், இங்க இருக்கிற எந்த அஜித் ரசிகராச்சும் அஜித் சாரு போன் அடிச்சு எனக்கு வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணுங்க, எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை சொல்லியிருப்பாரா? இல்ல ஒரு நாள் இதுல சேருங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருப்பாரா? வந்து நின்றுகிட்டு பொம்மை மாதிரி வந்து நின்றுகிட்டு, பாருங்க நான் இணைஞ்சிட்டேன், நீங்களும் இணையுங்கள், இணையக்கூடிய தொலைபேசி எண் இந்த எண், இளையக்கூடிய போட்டா இந்த போட்டா எடுக்கணும். யோசிச்சு பாருங்க ப்ரோ, கொஞ்சமாச்சும் யோசிங்க. சினிமால இருந்துகிட்டு அவங்களுடைய சாதனையை பண்றதுக்கு எத்தனையோ நடிகர்கள் மத்தியில சினிமானே இருந்துகிட்டு ரசிகர்களுக்கு நடிகன் வந்து எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நடந்துகிட்ட ஒரே ஜென்டில்மேன் நம்ம அஜித்குமார் மட்டும்தான். எவனுமே வந்து தயவு செஞ்சு சொல்றேன், இவன் சொல்றேன் அவன் சொல்றான்னு கேட்காதீங்க. இவன் இப்படி பண்றான், இன்னும் அஜித்குமார் எங்காவே வர மாட்டாரு. படத்துக்கு என்னவோ அதான் வருவாரு. எவனோ என்னென்னமோ உருட்டுனீங்க. துணிவு படத்துல வந்து நின்றாரு, எல்லா பேரும் பயிர் விட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு வந்து நின்றாரு. என்ன சொன்ன, நம்ம ஆளு வந்து குண்டாகிறாரு ஒல்லி ஆகுறாரு அதெல்லாம் பேச்சு இல்ல, நம்ம ஆளு கேரக்டருக்கு தந்தாப்புல வந்து நிப்பாரு. அந்த கட்சி இங்க இருக்க எவனுக்கும் கிடையாது. அதே மாதிரி எவனாலையும் தன்னுடைய ஒரிஜினல் கேர்ல நடிக்க முடியாது. எவனாலும் சொல்றேன் நான், ஒரிஜினல் கேர்ல வந்து நிக்கிறவரு என் ரசிகன் 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கறானா அவனை ஏமாத்த எனக்கு தேவையில்லை. நான் எப்படி அஜித்குமார், நான் அஜித்குமாரா நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா கிடையாது, உலகத்திலேயே இவர் மட்டும்தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால வந்து தயவு செஞ்சு நம்ம பசங்களே யாரும் சாரை வந்து இப்படி நடிங்க, சாரை இப்படி போடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவருக்கு அறிவுறுத்த வேணாம். ஏன்னா நம்ம அவருக்கு அறிவுறுத்துற அளவுக்கு இங்க எவனும் யாருமே சொல்றேன், யாருமே இங்க அவளுக்குலாம் அவர் மத்தியில யாருமே வளரல. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. கரெக்ட்டுங்க, ரொம்ப கரெக்ட். நிறைய புளுத்திங்க கொஞ்சம் அட்வைஸுங்கிற பேர்ல அந்த குட்டி குஞ்சானுங்க இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும், அவனுவா இப்ப வந்தவனு. மங்காத்தா படத்திலேயே வந்து நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ, சார் சினிமா விட்டு விலக போறாரு. அடுத்து விவேகம் படத்துக்கு வந்தாங்க, சினிமா விட்டு விலக போறாருன்னு சொன்னவங்க வந்து நக்கல் பண்ணி சில வீடியோ பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய ரசிகன் தான் சினிமா விட்டு விலகிட்டாரு. நம்மால் இன்னமும் ஃபீல்ட்ல தான் இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படம். இந்த வருஷம் தீபாவளியும் தலை தீபாவளி தான் வரப்போகுது, தலை பொங்கலும் நமக்கு வரப்போகுது. இந்த வருஷம் கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, தலை தீபாவளி கொண்டாடலாம், உண்மையான தலை தீபாவளி கொண்டாடலாம். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்றவன் தை மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த தைப்பொங்கல் நம்ம பொங்கல் தான். அடுத்த வருஷம் நீ வந்து சரி டிலே ஆயிருச்சு, பொண்ணு வீட்டுல டிலே ஆயிருச்சு, இந்த ஜாதகம் நாள் டிலே ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீபாவளிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா அடுத்த தீபாவளி நம்ம தான். ரம்ஜானுக்கு ஆடை வெட்டிடலாமா? என்னடா நம்மளுக்கு இதுக்கு மேல ஒரு பிரியாணி வேணுமாடா? நம்மளுக்கு வந்து அடுத்த படத்துல அப்டேட் வந்துருச்சுடா. ஒரு பாயிண்ட் நான் ஒண்ணு சொல்றேன். தீபாவளி பொங்கல் வந்து நமக்கு, ரம்ஜான் யாருக்குன்னா ஆட்டுக்கு தான், ஒரே விட்டு. இல்ல ஆட்டுக்கு ரம்ஜான் கிடையாது ப்ரோ, தப்பா சொல்லிட்டீங்க. பக்ரீத். இல்ல ரம்ஜானுக்கு நாங்க ஆடு வெட்டுவோம். ரம்ஜானுக்கு வந்து குறும்பாடா பார்த்து வெட்டலான்னு இருக்கோம், வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்ரீதர் ப்ரோ கை தூக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா பேசுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசுங்க. நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். நேத்து வந்து அப்படியே ஆபீஸ்ல வந்து கையும் ஓடல காலும் ஓடல, அப்டேட் வரத பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு கை அப்படியே ஷிவரிங்க. அப்டேட் வருமா வராதான்ற ஒரு கியூரியாசிட்டியோட பயங்கரமா போயிடுச்சு. ஆனா அப்டேட்டை பார்த்த பிறகுதான் அப்படியே ஹார்ட் பீட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு நார்மல் ரேஞ்சுக்கு வந்தது.
ஆனா நல்லா இருந்தது ப்ரோ. இந்த ஒரு ஜானர் வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏகே சாருக்கு. அதே கண்டிப்பா ப்ரோ பிரதர். ரிகான் ப்ரோ நிறைய சொல்லியிருந்தாங்க. அது எக்ஸாக்ட்லி கரெக்ட் ப்ரோ. நிறைய பேர் வந்து நம்ம அஜித் ஃபேன்னு சொல்லிட்டு அவரை நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் ப்ரோ. இது ஏன் இப்படி பண்றானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு அனில் குஞ்சிங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா கூச்சமே இல்லாம ஓட்டவும் கேக்குறானுங்க. அதே சமயத்துல கலாய்க்கவும் கலாய்க்கிறானுங்க. இவனுங்க 2 பேரையும் மிதிக்கணும் ப்ரோ. ப்ரோ நீங்க ஒரு வார்த்தை தப்பா விட்டீங்க ப்ரோ. நான் எப்படி அனில் சொல்றேன்னா குஞ்சல் பிரதர், இப்போதைக்கு ஆடுன்னு பேர் வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன். இல்ல ஸ்ரீதர் பிரதர், இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்குமே வருஷத்துக்கு சொல்றேன். வருஷம் நான் மாத்துற உங்களுக்கு மாதிரி மட்டும் இல்ல. காக்கான்றீங்க, ஒரு வருஷம் ஆடுன்றீங்க. நாங்க இருங்க ரிஹான், ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அஜித் குமார்ன்றவரை எது பண்ணாலும் இங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு குரூப் இருக்குது. அவர் எது பண்ணாலுமே நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நல்லதே பண்ணா கூட அதை விமர்சனம் பண்ணணும், அதை வச்சு பேர் வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன படம் எடுத்தாலும் சரி, என்ன ஒரு 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 பர்சனல் லைஃப்ல அவர் என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி, அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே அதை ஒன்றும் இல்லை, பைக் எடுத்துட்டு அவர் போயிட்டு இருந்தாரு, அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு, ட்ரிப்பு போறாரு, ஏதோ ஒன்று போறாரு, அதையும் விமர்சனம் பண்ணாங்க. சரி, அது வேணான்னு சொல்லிட்டு அவர் ஷூட்டிங் போனாரு, படம் பண்ணிட்டு இருந்தா, விடாமுயற்சி பண்ணாரு. இப்ப அடுத்த படத்துக்கு பூஜையை போட்டு எல்லா வேலையும் பண்றாங்க அப்படின்னா, இவரு அடுத்தடுத்து 2 படம் ஒரே டைம்ல அனௌன்ஸ் பண்றாரு. ஏன் அந்த படத்தை விட்டு இந்த படத்துக்கு வந்தாரு? அப்ப அந்த படம் டிராப் ஆயிடுச்சுன்னு ஒரு பொருளியை கிளப்புறது. சோ ஆக மொத்தத்துல இவங்களுக்கு வந்து என்னன்னா பிரதர், அஜித் குமார்ன்றது ஒரு தமிழ் சினிமால ஒரு ஆலமரமா இன்னைக்கு இருக்கு. அந்த ஆலமரத்தை அடிச்சு என்ன சொல்றது, காஞ்ச மரத்து மேல இது பண்ற மாதிரி, ஒரு கனிஞ்ச மரத்து மேலதான் கல் எடுத்து அடிப்பேன். ஏன்னா அதுலதானே எல்லா பழங்களும் இருக்குன்ற மாதிரி இவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற, நான் சொல்றது சின்ன சின்ன ஐடியெல்லாம் விட்டுருங்க. பெரிய பெரிய யூடியூப்ல இதுல வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் தேர்த்தி வச்சிருக்கிற ஆளுங்களே இதை பண்றாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இவங்க ஏன் விமர்சனம் பண்றாங்கன்னா, அதுதான் அவங்க லைஃப், அதை வச்சுதான் அவங்களுக்கு சோறு, அதை வச்சுதான் அவங்களுக்கு ரீச், எல்லாமே அதுலதான் இருக்குன்றப்போ அதை நீங்க நிறுத்தவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஏன் அவன் அப்படி பண்றான், ஏன் அப்படி பண்ண, அவன் அப்படிதான் பண்ணுவான். ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு விஷயத்த கொண்டாடும் போது அந்த விஷயத்த நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நான் வந்து தனியா தெரிவேன், என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கறதான் லாஜிக். ஆகையினால நீங்க இவர் ஏதோ ஒரு 10 பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றான், 10 பேர் வந்து விமர்சனம் பண்றான்றதை விட்டுருங்க. மீதி லட்சக்கணக்கான பேர் ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவன் ஏதோ 10ஓட 11 எவனோ ஒருத்தன் கதறிட்டு கிடக்குறான்னா அவன் கதறிட்டே கிடக்கட்டும். அவனுக்கு வந்து நீங்க வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜேம்ஸ் கேமரோனையே கூட்டிட்டு வந்து படம் எடுத்தீங்கன்னா கூட விமர்சனம் தான் பண்ணுவான், அவன் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவான். அவனுக்கு வேலை வந்து அது, அவனுக்கு சோறு போடுறது அதுதான். இந்த வலை பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு, எல்லா பேச்சுக்கும் அவனுடைய அந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் இதுதான் வேலை. அவன் வேலையை அவன் அதாவது நீங்க இப்படி எடுத்துக்கங்க. அஜித் குமாரை கொண்டாடி கொண்டாடி மட்டும் சாப்பிடுறோம் ஒரு குரூப் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அஜித் குமாரை விமர்சனம் பண்ணி அதை வச்சும் ஒருத்தர் சாப்பிட்டு போறான். ஓகே, அவரை வச்சு இன்னொரு 4 பேர் இந்த மாதிரி சாப்பிட்டு போறியா, சாப்பிட்டு போன்னு சொல்லி அவரே விட்டுட்டாரு. அப்படிப்பட்ட ஆளுங்களை பத்தி நம்மளுக்கு கவலையும் வேணாம், அக்கறையும் வேணாம். சோ நம்மள மாதிரி உண்மையான ஃபேன்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ரைட்டா? அவங்க என்ஜாய் பண்றாங்கல்ல, அவங்க செலிப்ரேட் பண்றாங்கல்ல, குட் பேட் அக்லியோ விடாமுயற்சியோ, அதுதான் நம்மளுடைய ரியல் சக்சஸ். அவனுங்களை கதற விட்டுக்கிட்டே இருக்காருல்ல, ஏதோ ஒரு வகையில அவனுங்களும் கதறிக்கிட்டே இல்ல, இருக்கட்டும்னு நான் சொல்றேன். முத நாள் ஆபரேஷன் அப்படி இப்படின்னு கதறினவங்க எல்லாருமே அடுத்த நாள் அவர் கிரவுண்ட்ல உட்காந்ததை பார்த்து மிரண்டாங்க. யாரா இந்த மனுஷன் நம்மளுக்கு பதிலே அதத்தான் சொல்ல சொல்றேன் மாட்டாரு, ஆனா செருப்பால் எடுத்து அடிச்சு போடுறாரு. ரிகான். இல்ல ப்ரோ, அந்த ரிகான், டைம் நான் வந்து இல்ல பேர் சொல்ல அந்த டைம் விரும்பல, அவங்களுக்கு எப்படி தெரியுமா, இல்ல பேர் சொல்ல பாச்சு ப்ரோ, விரும்பல. அந்த டைம் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும், மனுஷன் பி மாட்டு பி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இல்ல அததான் சொல்றேன். வேற ஒரு நடிகர், நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, எந்த நடிகரை வேணா இருக்கட்டும், அவங்க அவசர அவசரமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்க அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுமோ, எங்க அவங்களுக்கு அடுத்த பட வாய்ப்பு போயிடுமோ, ஏதோ ஒண்ணு போயிடுமோட்டு அவசர அவசரமா வந்து அறிக்கை விடுவாங்க. என்ன அறிக்கை விடுவாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரூமரை கிளப்பாது. இவர் அதை பத்திலாம் கவலையே இல்லை. நான் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன், நான் ரெக்கவர் ஆயிட்டேன், நான் வந்து அது என்னோட பர்சனல், அதை பத்தி நான் வந்து வெளியே போயிட்டு பேசிக்கிட்டோ இது பண்றதோ எனக்கு விருப்பம் இல்லை. அப்படிங்கிற லாஜிக்ல தான் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அடுத்து அவர் ஃபேமிலியை பார்க்க போயிட்டாரு, அவர் படத்து ஷூட்டிங் அந்த வேலைகளை பார்க்கறது கிளம்பிட்டாரு. இதை விட ஒரு பெஸ்ட் ஆன்சர் யாருமே கொடுக்க முடியாது. தம்பி, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், இங்க பாரு அடுத்த படத்தோட தலைப்பை நான் விடுறேன்ட்டு நீட்டா விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டார். யாருக்குமே அவர் வந்து எதுக்கும் பயப்படவும் இல்லை, அவர் எதை பத்தியும் கவலைப்பட்டதும் கிடையாது. அவர் அவரா இருக்கிறாரு, அவர் அவரோட லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை பார்த்து கதறானா கதறிட்டு போட்டுன்னு நான் சொல்றேன், ரைட்டா? சோ நமக்கு அந்த கிளாரிட்டி தேவை. ஆஸ் அ ஃபேனா நம்மளும் அவர மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். என்னன்னா,
கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எல்லாருமே வரவேற்கலாம். அதுக்கான கிரிட்டிசிசமே பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. உண்மையாவே ஒரு இந்த விஷயம் வந்து மாத்திக்கலாம், அந்த விஷயம் மாத்திக்கலாம்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அது பண்ணலாம். ஆனா அதுவுமே எப்படி பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்களே ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா, ஒரு ஒரு தப்பு பண்றீங்கன்னா, தம்பி இது தப்பா பண்ணிட்டேன் பார்த்து பண்ணுங்க. இல்ல அந்த மாதிரி சொல்றது தப்பு கிடையாது. ஆனா உங்கள வந்து ஒரு தவறான ஒரு ஒரு வார்த்தையில, ஒரு அசிங்கமான வார்த்தையில சொல்லி இத நீ தப்பு பண்ணிட்ட, இத பண்ணாதன்னு சொன்னா, உங்களுடைய பாஸோ இல்ல உங்களுடைய இமிடியேட் பாஸோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த விஷயத்த சொன்னாங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கே இந்த இது இருக்கும்போது ஒரு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி கிட்ட நீங்க என்ன விஷயம் எந்த விஷயம் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப இவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, அஜித் குமார் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும் பிரதர். அதனால பண்ணிட்டு போட்டும். அவனுங்கள விட்டுருங்க. கதறிட்டே கிடக்கட்டும்னு கண்டுக்காம விட்டுருங்க. இல்ல இப்ப பான்சு ப்ரோ, குட் பேட் அக்லி இல்ல டைட்டில் இவரை பத்தி வச்சாச்சு. பேசுனனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த வியூஸ் அந்த விஷயங்கள்லாம் வரும். சோறு. இதுதான் சோறுன்ட்டேன். சிம்பிளா நான் சோறுன்னு சொன்னது சோறு அதுதான் ரீசன். பரவாயில்ல, நீ அஜித் சாரை இல்ல பேசுவோம், ஜி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கா தெரியுமா, சந்தோஷம் தான். என்ன ப்ரோ? இல்ல அதுக்கு நல்ல நல்ல இல்ல ஜி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சார் முதல்ல வெளில வர மாட்டீங்க, வீட்டை விட்டு வெளியில வாங்க அஜித் சார் அப்படின்னு சொல்லி இவனுங்க டிஷர்ட் மாதிரியே விட்டாங்க, ஒரு பெரிய மேகசின்லாம் விட்டாங்க. கரெக்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லா வீட்டை விட்டு வெளில தான் இருக்காரு, ரைட்ல தான் இருக்காரு, பைக் ரைட்ல இருக்காரு. இப்போ பார்த்தா பைக்ல போறீங்களா, பைக் அந்த ஒரு மீம் ஒன்று சுரேஷ் சந்திரா ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து சாருக்கு 100% ஆப்ட் ஆகும். வெளில வாங்க அஜித் சார்னு நீங்கள் தான் போட்டீங்க, வெளில வந்து ஃபுல்லாக அந்த மனுஷன் ரைடில் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வண்டியில் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. அட் த சேம் டைம் படமும் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பேலன்ஸாக இருக்காரு பாருங்க. குழந்தையோட ஸ்கூல் எக்ஸாம் அவர் நினைச்சா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் பையனோட ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு இல்லையா. இந்த மாதிரி பேலன்ஸ்டா எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை முதல்ல சொல்லுங்க. வேற யார் இருக்காங்க, அதை மட்டும் காட்டுங்க. எல்லாத்தையுமே ப்ரோ பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு மனுஷன். இல்ல ப்ரோ, நீங்க கேட்ட எனக்கு இன்னொரு பேர் சொல்றேன் ப்ரோ. சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலி போட்டாலாம் வந்து, சரி விடுங்க, நீங்க பேசுங்க, அது வன்மமாயி போயிரும். அதே அதே மாதிரி ஒரே விஷயம் brother, ஒண்ணு முடிச்சிடுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் போற விஷயத்த மட்டும் அந்த ஆனந்த பூங்காற்ற டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த கதை சொல்லும்போது தலை அப்பவுமே ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காராம். ஆனா கழுத்துக்கு கீழ எல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸ்பைனல் கார்டு தான் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கழுத்து மட்டும் லேசா ஆட்டுவாரு, ஆடிட்டு இருக்காராம். நீங்க வந்துருவீங்க, நான் வந்துருவேன் சார், நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா 30 நாள் கழிச்சு ஷூட்டிங் என்னன்னா உதயம் தேட்டருக்கு முன்னாடி பஸ் மேல ஏறி நீங்க டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டேவா உதயம் தேட்டர்ல பாட்டுக்கு. அப்படி வந்து இந்த 30 நாள்ல அவர் ஸ்டன் ஆயிடுவாரு. அவர் பேரு ராஜ் கபூர் நினைக்கிறேன் டைரக்டர். அப்படியே சொல்லுவாரு, நான் நினைச்சே பார்க்கல, அந்த மனுஷனோட வில் பவர்லாம் வேற லெவலுங்க அப்படின்னுவாரு. அது இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு brother. ஒன்று ரெண்டு இல்லை, 1000 இருக்கு. அவ்வளோத்த பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இது இல்லை, பட் இதையும் ஒரு காரணமா ஒருத்தன் சோறு சாப்பிடும்போது அன்னைக்கு எனக்குமே ரியான் பிரதர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமாச்சு. என்னடா உனக்கு காசாடா வேணும், சோறு தானே சாப்பிட்ற, அதுக்கு இவ்வளோ கீர்த்தனமா போவியான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது சில சேனலே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாச்சு மனசுக்கு மட்டும். இல்ல ப்ரோ, நம்ம ஸ்பேஸுக்கே இந்த இவர் வந்திருந்தாரு தெரியுமா, அமர்கல படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாரு. சுச்சுவேஷன் சொல்லும் போது ஒரு சொன்னாங்களா பால்சு ப்ரோ, அந்த விஷயத்தை சொல்லுங்களேன், கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, பரத்வாஜ் சார் சொன்னாரு இல்லையா. ஆமா 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 சொன்னாரு. இல்ல அததான் சொல்றேன். நம்ம இதை பொறுத்தவரை ஈவன் பரத்வாஜ் சாரே சொன்னாரு பாருங்க. அந்த கரெக்டா காதல் மன்னன் முடிச்சுட்டு அமர்கலம் வந்து அவர் சார் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் வந்து பாத்தீங்கன்னா பெட் ரிட்டன் ஆயிட்டாரு. கழுத்துக்கு கீழே அவருக்கு ஒரு எந்த விதமான மூமெண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் பேச முடியும், கிட்ட வந்து அதுவும் மெதுவா தான் பேச முடியும். உங்களுக்கு தெரியும், தொண்டையில இருந்து பேசினா எவ்வளவு பேச முடியுன்றது நமக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா. அந்த அளவுல தான் அவரால் பேச முடியும். கிட்ட போனா மட்டும் லிப் மூவ்மெண்ட்ல லைட்டா உங்களுக்கு கேட்கும். அதை காதை கிட்ட அவரோட லிப்ஸ் கிட்ட நீங்க காதை வச்சீங்கன்னா தான் அவர் பேசுறது ஏதோ என்ன சொல்றாருன்றது கொஞ்சம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது அவர் வந்து சரண் சார், ஆக்சுவலா சரண் சொல்றேன். சரண் என்ன சொன்னார் அப்படின்னா, அஜித் சார் வந்து இது மாதிரி இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகி போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகும்போது அவர் கிட்ட போனோன்னா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லி கிட்ட போகும்போது, எனக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, நான் ஒரு 6 monthsல வந்துருவேன். ஆனா டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் பண்ண ஒருத்தர் வந்து எந்திரிச்சு நடக்கிறதே ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர்ஸே வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இப்படி சொல்றாரு. அப்போ எல்லாமே பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அமர்கலம் வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க. சரண் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஒரு படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே சாங்ஸ் எல்லாமே ரெக்கார்டிங் வாங்கிடுவார். படத்துல 5 பாட்டு இருக்கு அப்படின்னா 5 பாட்டும் எந்தெந்த இடத்துல வரணுன்றதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கான சாங்ஸ் எல்லாமே மியூசிக் டைரக்டர் இருந்து டியூன்ஸ்ல இருந்து ஈவன் சாங்கே ரெக்கார்ட் பண்ணி அவர் வச்சிருவார். இதுதான் அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்ன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா.
ஸோ அவர் அந்த மாதிரி வாங்கிடுவார். அந்த மாதிரி வாங்கும்போது தான் அமர்க்கணம்ல வந்து சத்தமில்லாத தனிமை கேட்டின் பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை எக்ஸ்க்ளூசிவா அஜித் சாருக்கு வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு பரத்வாஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அவருடைய ஹெட்செட்ல வந்து அஜித் சார் காதுல வச்சு இந்த மாதிரி இந்த சாங் கேளுங்கன்ற மாதிரி கேட்டார். ஸோ கேட்கும்போது வந்து அவரே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஷன்ல இருந்து டாக்டர்ஸே கையை விரிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எந்திரிச்சு நின்று நடந்து அவர் ஒரு படத்துல அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துலயும் நடிச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காருன்றதை விட ஒரு 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 லைஃப் லெசன் யாருக்குமே எதுவுமே இருக்க முடியாதுன்னு இல்ல சொல்ல அந்த வரேன். படத்துல நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல So, ப்ரோ. அவருக்கு ஆமா கரெக்டான மனைவி. ஆஹ் இல்ல அது ஓகே, அது விட்டுருங்க, அது வேற சாப்டர். இல்ல அது சொல்றேன், ஓகே, அந்த பர்சனல் அந்த லைஃப் படத்தை அதெல்லாம் வச்சே அதெல்லாம் ஏகப்பட்ட கரெக்ட் சாதனை தான். பண்ணிட்டார்ல. நம்ம அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் சொல்றோம். அது ரைட்டு தான், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நான் அவரோட ஸ்ட்ரகிள்ஸை சொல்றேன். ஸோ அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, டாக்டரே வந்து அவரோட ஆபரேஷன் எப்படி நடந்தது அப்படின்னா, தொண்டை வழியா போய் உங்களுக்கு பேக் சைடு பேக் போனை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து டாக்டரே வந்து நீ எந்திரிச்சு நடக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் எந்திரிச்சு நடந்திருக்காரு அப்படிங்கிறது. அப்பதான் வந்து மங்காத்தா வரும்போது அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பட் நீங்க வந்து சுமாரா தான் ஆடுறீங்க, இல்லை ஓரளவுக்கு தான் ஆடுறீங்கன்ற மாதிரி சில விமர்சனங்கள் வரும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில நான் எந்திரிச்சு நின்னதே ஒரு சாம்பியன் தான். நான் ஒரு சாம்பியன் தான் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஃபேக்ட் இஸ் ஐம் ஸ்டில், அது இங்கிலீஷ்ல வந்தது. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஐ டோன்ட் நோ அபவுட் மை பொசிஷன், பட் த ஃபேக்ட் இஸ் ஐ எம் ஸ்டில் ஸ்டாண்டிங் அப்படின்னு. ஸோ வந்து நான் எங்க நிக்கிறேன்றது எனக்கு முக்கியம். நான் எங்க நிக்கிறேன்றதை விட நான் என்ன நின்றுட்டு இருக்கேன் அதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். ஸோ அதுதான் அவர் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு தனி மனிதனாகவும் சரி, எல்லாமே இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும்போதும் ஃபேன்ஸுக்காகவும் யோசிக்கிறாரு, எல்லாருக்காகவும் யோசிச்சு அவர் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்றாரு. ஸோ ஸ்ரீகாந்த் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், அவர் வந்து எங்கேயுமே நம்மளை மிஸ்யூஸ் பண்ணல, எங்கேயுமே நம்மள அவர் வந்து தவறா பயன்படுத்தல. உங்களுடைய தன்மானத்தை எனக்காகவும் எங்கேயுமே விட்டு கொடுக்காதுன்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். ஸோ அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எங்கேயுமே அவரை நம்ம விட்டு கொடுக்க வேணாம். அவர் வந்து நம்மளால தலை குனிகிற மாதிரி என்னைக்குமே நடந்துக்கூடாது. அவரால் நம்ம என்னைக்குமே தலை குனிஞ்சது கிடையாது. ஏன்னா நிறைய நடிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமால, நிறைய பேர் வந்து அவங்களுடைய தவறுகளால ரசிகர்கள் வந்து பல இடத்துல தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. பட் அஜித்குமாரோட செயலால இங்க இருக்கிற யாராவது இன்னைக்கா தலை குனிஞ்சு நின்றுருக்கீங்கன்னா கிடையாது. ஸோ அதே தான் அவர் நம்ம அவருக்கு திருப்பி தர வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஜி இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கலாங்களா ஜி? சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஜி அதாவது ரெஹான் சொன்னாரு, இப்ப நீங்களும் சொன்னீங்க, இப்ப யூடியூப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இதுல வந்து ட்விட்டர்லயும் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, ஆமா இங்க bro. நம்ம சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு சொட்டை ஒரு இருப்பான், நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஆளுங்களே வந்து இப்ப வலிமை டைம்லயே ரொம்ப ரொம்ப ஹார்டா ரிவ்யூ வந்தது எனக்கு தெரிஞ்சு. அதை தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்தோம் ரொம்ப நேரமா. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்க தான் உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ ஒரு நல்ல படமே இருந்தாலும் அதை எப்படி ரொம்ப ஒரு கிளிஷேட் ஆக்குறது, எப்படி ஒரு ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கே பிடிக்காத மாதிரி இதெல்லாம் இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் விஜய் ஃபேன்ஸ் ஹைலைட் பண்ணிடுறாங்க. இதுதான் பெரிய மிஸ்டேக். அவங்கள மாதிரி ஆளை வளர்த்து விடுறதான் ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா பிரதர். அதான் நான் என்ன பொறுத்தவரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அவங்களெல்லாம் இக்னோர் பண்றதுதான் ஒரு ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவங்க யாரு நம்மள எவ்வளவு இது பண்ணாலுமே அவருடைய சினிமாகிராஃபும் சரி, அவருடைய சம்பளமும் சரி, அவருடைய மார்க்கெட்டும் சரி, பிசினஸும் சரி, எல்லாமே ஏறுமுகத்துல தான் இருக்கே தவிர என்னைக்குமே இறங்கு முகத்தை நோக்கி எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போகல. அதுதான் அவருடைய சக்சஸ். எங்கேயுமே வந்து அவருடைய கிராஃப் வந்து கீழே போனதே கிடையாது. அதாவது வெற்றி படங்கள், தோல்வி படங்கள் எல்லாருக்குமே வரும். ஆனா கூட அவரோட கிராஃப் வந்து மேல போயிட்டு. அதுதான், அதனாலதான் நான் சொல்றேன். சோ வந்து எங்கேயுமே நம்ம வந்து அவர் எடுக்கிற டிசிஷன் நம்மளுக்கு இப்ப புரியாது. நிறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. ரசிகர் மன்றம் வந்து அவர் கிடைச்சாரு. அன்னைக்கு கிடைக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நிறைய பாராட்டுகள் எல்லாமே கலந்துதான் வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அவர் எடுத்த டிசிஷன் ஒரு கரெக்டான டிசிஷன். ஏன்னா இன்னைக்கு ரசிகர் மன்றத்தை வச்சு எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ கண்டவன் காலில் விழுறது, அவனை இது பண்றது, இவனை இது, இந்த மாதிரி எதுவுமே நீங்க எல்லாருமே ஈக்குவல். ரீஹான் ஒரு ஃபேன்னா, பால்ஸ் ஒரு ஃபேன்னா, ஸ்ரீதர் ஒரு ஃபேன்னா, ஜிப்சி ஒரு ஃபேன், எல்லாருமே ஃபேன். அவ்வளவுதான். எல்லாருமே எனக்கு ஃபேன். எல்லாருமே எனக்கு பிடிக்கும், எனக்கும் அவங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்றாரு. யாருமே இவர் ஹையரு, இவர் வந்து இந்த பொசிஷன், அவர் அந்த பொசிஷன்ற மாதிரி அவர் யாருமே ஹைரார்க்கியே கொடுக்கல. ஆல் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான்.
ஸோ அந்த தொல்லை நம்மளுக்கு கிடையாது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த மாவட்ட செயலாளர், நான் இந்த மாவட்ட செயலாளர், நான் அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவர், இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்குள்ள கிளாசிபிகேஷனே கிடையாது. எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே அஜித் ப்ரோ ரசிகர், நான் பொதுச் எல்லாருமே செயலாளர், உண்மை என் காலில் அப்படிங்கிறது விழுகணும் தான் அந்த சரி. அதுவும் சொல்லிருங்க ப்ரோ. இல்லை அது அண்டர்ஸ்டுட் தானே, ரைட்டா? ஸோ அதனால நீங்க ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, கொண்டாடுங்க, தலையை கொண்டாடுங்க, உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, உங்க லைஃபையும் பாருங்க, அஜித் சாரையும் கொண்டாடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க போயிட்டே இருக்கலாம். இதை விட ஒரு என்ன வேணும்? நம்ம எங்கேயுமே அவர் வந்து ஒரு கோமாளித்தனம், சில நடிகர்கள் மாதிரி எங்கேயாவது அவர் போய் கோமாளித்தனம் பண்றாரா? எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு? நீட்டா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு, ரைட்டா? சிஏஏன்னு ஏதோ ஒண்ணு வந்தது. நான் இங்க அரசியல் பேசல, சொல்றேன். அது நான் தப்பா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், வேற விஷயம். பட் அது என்னன்னே புரியாம அறிக்கை விட்டு எல்லா கட்சிக்காரனும் போட்டு அடிக்கலாம் பாருங்க. ஒரு கட்சிக்காரன் அடிச்சா பரவாயில்ல, முக்கியமான விஷயம், ஒரு ஹிந்திக்காரனுங்க போட்டு மொத்த அடிச்சானுங்க ஜி, ஒரு அடிமை ஹிந்திக்காரனுங்களா அடிச்சானுங்க. அதான் சொல்ல, ஒரு அடிமை சிக்கிட்டாண்டான்னு ஊரு உலகமே போட்டு குமரி எடுக்குது. ஒரு கட்சிக்காரன் அடிச்சா பரவாயில்ல, மொத்த கட்சிக்காரன். நான் இது வரைக்கும் இது வந்து நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நான் வந்து அரசியல் நிறைய நகர்வுகளை ரொம்ப நுணுக்கமா பார்ப்பேன். உண்மையாவே சொல்றேன், ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி தலைவரையோ இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனையோ எல்லா கட்சியும் சேர்ந்து அடிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுவும் என்ன அடி போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சார்ல, அது சொல்லுங்க. யாருன்னு கரெக்டா எதிர்ப்பு தெரிவிச்சாரா அந்த பேப்பர்ல? அததான் சொல்றேன், ஒருத்தன் அடிச்சா பரவாயில்ல, ஊரே போட்டு அடிக்குது. அதாவது துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்க கட்சி கூட அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அடிக்காத கட்சியே இல்லை, அந்த மாதிரி அடிச்சானுங்க போட்டு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக், இந்த போஸ்டர் விட்டு நம்ம அவங்களை காப்பாத்திருக்கோம். ஏன்னா இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப இதுதான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனதான் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருந்தானுங்க, எல்லாரும் போட்டு சாத்திட்டு இருந்தானுங்க. இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இதை பத்தி பேச வருது, அதை ஆரம்பிச்சிருக்காங்க. பத்தி அண்ணன் பேசுவாரு, அப்ப போட்டு அடிக்கலாம். அதத்தான் சொல்றேன், அண்ணன் மாட்டிக்கிட்டே இருக்காரு நம்ம கிட்ட. சரி விடுங்க, அண்ணனை பத்தி பேச வேணாம். நம்ம குட் பேட் அக்லியை பத்தி எல்லாரும் பேசுங்க, அதை பத்தியே பேசுங்க. ஆனா உண்மையாவே நீங்க சொல்ல ஞாபகம் வருது, இப்ப 5 மந்த்ஸ்ல எப்படிங்க 5 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ்ல எப்படிங்க ஷூட்டிங் முடிச்சு இது முடியும்? இப்ப விடாமுயற்சிக்கே இவ்வளவு ஷெட்யூல் எடுத்துட்டு இருக்காங்க, அப்படிங்கும்போது இதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு பிரதர், கண்டிப்பா 200% இருக்கு. ஏன் நீங்க ஜூன்ல இருந்து நீங்க பாருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இன்னும் 7 மாசம் இருக்கு. அதுல நிறைய பிளான் இப்ப எப்படி பண்றாங்க நிறைய படங்களுக்கு அப்படின்னா 7 to 8 monthsல முடிக்கிற எல்லா பெரிய படங்களுமே உங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங் ஒர்க், அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பேரலா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷெட்யூல்ல 25 days முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான எடிட்டிங் ஒர்க் எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு பேரலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்டா எடுத்த ஒரு 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 ஸ்கெடியூல் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ரிலீஸ்க்கு ஒரு 20 days முன்னாடி பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும் படம். இப்ப நிறைய வந்து பேரலா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயே உங்களுக்கு எடிட்டிங் டேபிள் வச்சு அங்கேயே உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால விஜய் வேலுக்குட்டி எடுத்திருக்காங்க. விஜய் வேலுக்குட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அதான் இந்த எல்லாமே கொஞ்சம் பண்றாங்க, ஆனா ஏன் இவ்வளோ டிலே ஆகுன்னு தெரியல. விடாமுயற்சிக்கு மட்டும் இவ்வளோ ஷெட்யூலும் லேட் ஆகுது. அது ஏன்னா சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன், ஃபால்ஸ் ப்ரோ சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. வாங்க, கண்டிப்பா மெதுவா வாங்க. அது என்னன்னா கடைசியில எல்லாம் முடிச்சிட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மாதிரி இல்ல ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சுன்னு எதுவும் கிடையாது, அது அஜித் சார் மேல தப்பு கிடையாது அந்த விஷயத்துல. இல்ல நான் கண்டிப்பா, ஏன்னா இதுக்கு வந்து 7 months டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம தலை வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இதுக்கு இவ்வளவு இதுக்குறேன்னா கண்டிப்பா ஏதோ ப்ரொடக்ஷன் மிஸ்டேக் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப நீங்க விடாமுயற்சி டிலே ஆகுறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா அது அன்அவாய்டபிள் ரீசன் சொல்லுவாங்கல்ல, தவிர்க்க முடியாத சில காரணங்கள். அதனால்தான் அதுக்கும் இப்ப வர குட் பேட் அக்லிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கன்ஃபார்மா சொன்ன ரேட்ல ரிலீஸ் பண்றோம், அது மட்டும் உறுதி. விடாமுயற்சிக்கு கண்டிப்பா அஜித்தாருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது சில தவிர்க்க முடியாத காரணங்கள், அவ்வளவுதான். விடாமுயற்சிக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விடாமுயற்சி வந்து நிறைய இதுவானதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டர் வந்து டைரக்டருக்கு டைம் கொடுக்கணும்ல. சும்மாவே டைரக்டர் கிட்ட போயிட்டு படம் என்னன்னு சொல்ல முடியாது. எதனால டிலே ஆகுதுன்னு அது சில தவிர்க்க முடியாத ரீசன்ஸ் தான், வேற எதுவும் வரணும் கிடையாது. ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? நவம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாசோட பாத்தீங்கன்னா 5 மாசம் தான் ஆகுது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி. அப்படி பாத்தீங்கன்னா இல்ல நீங்க லைக்காவோட எல்லா படத்தையும் பாருங்க. இந்தியன் எடுத்துக்கோங்க, முடிஞ்சிச்சா, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ ராம் சரணோட படம் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. சங்கராந்த் 2 படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்னொன்று இப்போ எலெக்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஃபன் ஃப்ளோ ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டேரக்டர் கொஞ்சம் டைம் கேட்டாரு. இப்போ வந்து டேரக்டர் காரணமா இருக்காரு நான் நினைக்கிறேன். ப்ரோ இப்ப ஃபண்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ. இப்ப வந்து ஒரு அந்த கிளைமேட் சேஞ்ச், அதுக்கு அப்புறமா வெளிநாட்டுல எடுக்கிறதுனால எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். ஏதோ உள்ளூர்ல எடுக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். வெளிநாடுன்னா எவ்வளோ இது இருக்கும்ல, அந்த ஊர் கிளைமேட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும். அதுக்கப்புறமா இப்பதான் இந்த மாசம் கிடைச்சோ அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்லயோ இப்போ ஷூட்டிங் போதேன்னு சொன்னாங்க. இப்படி இப்போ விடுதலை பார்த்தீங்கன்னா வெறும் 8 days தான் கேட்டா போல டேட்டு சேதுபதி கிட்ட. அங்கே போய் பார்க்கும்போது தான் லைட்ஸ் எல்லாம் மரத்து மேலே கட்டும்போது எவ்வளோ டிலே ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. அந்த படம் எவ்வளோ நாள் போயிடுச்சு விடுதலை மட்டும். அதுக்கு வெளிநாடே கிடையாது, நம்ம ஊர் தானே. அது ஏன் ஃபாஸ்ட் எடுத்து முடிக்கல? ஆன் த ஸ்பாட்ல நிறைய இஷ்யூஸ் வரும் இல்லையா. நீங்க உள்ளூர் படத்துக்கே நீங்க இவ்வளவு சொல்றீங்கன்னா, வெளியூர்ல எடுக்கிற படத்துக்கு எவ்வளவு ரூல்ஸ் இருக்கும், எவ்வளவு இதுவெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு டிஃப்ரெண்டான கண்டிஷனா இருக்கும் அந்த இடம்லாம். அது சொல்ல வரேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க விடுதலை சொல்றீங்கன்னா அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒன்னா எடுத்திருக்கான். ஆனா இது வந்து சிங்கிள் மூவின்னா கண்டிப்பா ஏதோ ப்ரொடக்ஷன் சைடு ஏதோ லைட்டா மிஸ்டேக் இருக்கு மாதிரி தான். இல்ல பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கல பிரதர். எடுக்கும்போது அது ஒரு படமா தான். இது ப்ரொடக்ஷன் சைடுலாம் மிஸ்டேக்லாம் அப்படி சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது. இந்த படமே வந்து ஒரு நிமிஷம் வெற்றிமாறன் சார் சொல்லும்போது பார்க்கலையா, எடுக்கும்போது அந்த தலைவரோட கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணும்போது அவங்க 2ஆவே ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அவங்க வந்து படத்தை வந்து எடிட் பண்ண போகும்போது தான் 2ன்னு அவங்க பிளான் பண்ணாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ணா இது முடிச்சிடலாமேன்னு சொன்னாங்க. ஆனா பால்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு. நேத்து ஒரு படத்துக்கு அப்டேட் வந்தோடனே விடாமுயற்சி டிராப் ஆன இந்த இதுவெல்லாம் போட ஆரம்பிச்சானுங்க பத்தியா. இவங்க எங்க கொண்டு போய் அடிக்குதுன்னு தெரியல. செருப்பை கைடி அடிக்குதா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பம் படம் போகும்போது வீரத்துக்கு வந்துச்சு. அதான் ப்ரோ, எதனா ஒரு நெகட்டிவ், எதனா அஜித் எது பண்ணாலும் நெகட்டிவ். அப்படி இல்ல, அது மாதிரி போடுறவங்க எல்லாம் சின்ன பசங்க, குழந்தைங்க தான் அப்படி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாது, என்ன பிளானிங் குழந்தைங்க கிடையாது. நான் சொல்லிட்டு கேளுங்க, இந்த மாதிரி இந்த யூடியூப்லாம் இப்ப பாதி பேர் யூடியூப் வச்சுதான் ஏமாத்துறாங்க. இந்த ஆன்லைனை வச்சு ஆன்லைன்ல கட்சி ஆரம்பிச்சு ஆன்லைன்ல சிஎம் இல்ல நினைக்கிறாங்களே, அது மாதிரி ஆளெல்லாம் வந்து சில பேர் நம்புறாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து இது மாதிரி ஆகுது. ஏன் மைக்கு வச்சு பேசுங்க. இல்ல நம்பட்டும் இதெல்லாம் யாருக்கும் எதுவும் லாஸ் இல்லையே. அதான் சொல்றேன். அதாங்க இப்போ விஷயம் என்னன்னா, இப்ப விஜய் ஃபேன் சைடு இப்போ இதுன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன வருதுன்னா, நம்ம சைடே சில பேர் இந்த சேம் சைடு கோல் போடுறவங்க தான் உண்மையாவே அந்த சில்லறைங்களை முதல்ல தட்டி விட்டாலே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக் பிரதர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க, பேசுங்க பிரதர். கேஎஃப்சி கார்த்திக் பிரதர் பெங்களூர்ல தண்ணி இருக்கா? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். பெங்களூர் தண்ணி இருக்காவா? ஓகே ஃபைன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி 3 இதை பத்தி பேசிடுவோம். ஏன்னா டைமிங் தான் எங்கெங்கேயோ போகுது. ஸோ அதனால எத்தனை பேர் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டைட்டில் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் வந்த ஒரு மூவி. ஒரு ட்ரெண்டிங் டைட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் டைட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ ஜிபியூ குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைம்ஸ். எப்பவுமே வந்து அஜித் சார் கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது அதோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டைட்டில் எப்பவுமே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸோ அவரோட டைட்டில் முன்னாடிலேருந்து சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம், வீரம், தென் திஸ் விடாமுயற்சி எல்லாமே அவருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த இது இருக்கும். இது வந்து அவரோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அந்த தீனாவோட அந்த ஹேண்ட் கேப், அந்த நைஃபு, அந்த இது எல்லாமே எடுத்து போட்டிருப்பீங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு கிரேட் ஃபேன் பாய் மூமெண்ட். ஏன்னா எப்பவுமே அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கும் போதோ ஆர்பிக் என்ற சொல்ல அஜித் அப்படி தலைங்கிற பேர் அஜித் கூட சொல்ல மாட்டேன், தலைன்னு தான் சொல்லுவார். தலைங்கிற பேர் இல்லாம வந்து அவர் பேட்டி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மூமெண்டா இருக்க போகுது. இன்னொரு விஷயம் பேசுனீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த டைட்டிலோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அது 4 ஸ்ட்ரோக் கார் இன்ஜின் பிஸ்டல் மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இட் சீம்ஸ் லைக் ஒரு ரேசர் அந்த மாதிரி ஒரு மூமெண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுதான் அது. ஆக்சுவலி நான் ட்விட்டர் போட்டிருந்தேன், ட்விட்டர் மட்டும் தான் எனக்கு ரீச் ஆகல. இட்ஸ் ஓகே ஃபைன், அது நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த கம்பிகள் ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு நிறைய தடயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது வந்து குட் பேட் அக்லிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இட் மீன்ஸ் லைக்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேரக்டர் இருக்கலாம் மெயினா, 3 கேரக்டர் மெயினா ப்ளே பண்ணலாம். அது 3 அஜித்தா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது 2 கேரக்டரா கூட இருக்கலாம், இல்ல அப்பா பையன் பேரன் அந்த மாதிரி ஸ்டில் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட அக்சம்ஷனுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல இருக்கும். பட் இட் இஸ் a வெரி குட் ட்ரீட் ஃபார் அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி. அஜித் சார் ஃபேன். ஒரே நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க. தென் ஆஃப்டர் தட் இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, தென் அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு மூவி பண்ணும் போதே வந்து அடுத்த மூவியோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அந்த ட்ரெண்ட் சென்டரோட சேர்த்து விற்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் எப்படி சொல்லிட்டாருன்னா, நாங்க ஜூன்ல ஸ்டார்ட் பண்றோம், எங்களுக்கு பொங்கல் வந்து விருது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டுட்டு ரொம்ப நேரமா கிளீனா ஒரு இது வந்து போட்டு கொடுத்தாரு. சீம்ஸ் லைக் இது நான் வந்து ஒன்றும் ரொம்ப டிலே ஆகாது, உங்களுக்கு கண்டினியூவா படம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ட்ரீட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் தீபாவளி நமக்கு தான், பொங்கல் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுவும் இல்லாம இப்பதான் ஹார்திக் வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அவருக்கு வந்து அந்த தலை பொங்கல் கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு தலை பொங்கல் தான் எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்டா கொடுக்குறாரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்பவே கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபிளாஷர் வந்து இந்த குட் பேட் ஆக்லி தான் இருக்கும், அது கன்ஃபார்மா இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, அது ஆரம்பம் வீரம் வந்து தீபாவளி அண்ட் பொங்கல் வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சீசன்ல இது போயிட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே பேசின மாதிரி இது வந்து ஒரு அஜித் சாரோட மூவி, அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த டேரக்டர் டிபெண்டன்சியோ இல்ல கண்டென்ட் இது பண்றதோ கிடையாது. இது சீம்ஸ் லைக் இதுல வந்து அஜித் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து வெளியே வரப்போகுது. அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நேற்று எல்லாருமே நிறைய வந்து ட்விட் போட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து நிறைய மெமிஸ் கூட போட்டிருந்தாங்க, மாதிரி அஜித் பேர் வச்சிருந்தாலே 100 ரீட்வீட் வருது அப்படிங்கிற மாதிரிலாம். அது உண்மைதான். நேற்றே வந்து ஒரு பயங்கரமான இது எவ்வளவு நேரம் வந்து ட்ரெண்டிங் டாப்ல இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் லுக், ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கே வந்து வேற லெவல்ல ரீச் கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரே பிராண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மங்காத்தால வந்து நம்மளுக்கு டைட்டில் வந்து கார்டு வந்து போடும்போது அந்த டைட்டில் 50 தலை 15 போடும்போது அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருந்தது. ஈவன் தட் அது அந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆர்பிக்கு வந்து இந்த வட்டம் முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி டைட்டில் கார்டுல இருந்து நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதை தவிர ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் வந்து மார்க் ஆண்டனில வச்ச மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா, இந்த பேரை எழுதி வச்சுக்கோ, பிற்காலத்துல வந்து இந்த பேரை சொல்றது யோசிக்கிறானா, இந்த பேரை சொல்லாம யாருமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அஜித் சாரோட படம் இல்லாம ஒரு ஃபேன் பாயாவே அப்படி ஒரு படம் கொடுக்குறாரு. அஜித் சாரே வந்து நடிக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த படத்துல அந்த மாதிரி எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அதனால கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு இப்பவே கூட எழுதி வச்சுக்கலாம், 2025 வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபிளாஷர் வந்து குட் பேட் அக்லி தான் இருக்கும். எப்படி நம்மளுக்கு துணிவு அமைஞ்சதோ அதே மாதிரி ஒரு பெரிய பிளாக் பிளாஸ்டர் மூவியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த வில்லன் அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து கண்டிப்பா, ஏன்னா அவரை அப்படி முறைச்சா ஒரு இது பண்றதுக்கு இது அஜித் சார் விட்டா எனக்கு தெரிஞ்சு வேற ஆப்ஷன்ஸ் எனக்கு யாரும் தெரியல. யாருதான் இருந்தா சொல்லுங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கும். இட்ஸ் a பிக் ட்ரீட். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எல்லாருமே வந்து நேற்று நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமே நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது இந்த 2 மூவியுமே வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து வரல, ஃபர்ஸ்ட் லுக் வரல, அது வரல, அதெல்லாம் வந்து டைட்டில் கொடுத்தாச்சு, 2 படம் நான் அடிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த 2 படத்துக்குள்ள வந்து ஒரு அப்டேட்டா வரப்போகுது. அந்த எல்லா அப்டேட்டையும் வந்து கிளியரா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. எவன் எங்கிட்டு போனா நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு தேவை ஒன்லி ஃபார் அஜித், அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணும்போது இட் சீம்ஸ் லைக் நம்மளுக்கு வந்து 2 படம் இருக்கு, செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் மிஸ்டர் கோஹோஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய டிசைன் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஸோ நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம்னா இந்த 2 வருஷம் அடுத்த பொங்கல் வரைக்கும் நம்ம பிஸி தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ பால்ஸ் பிரதர், அவ்வளவுதான் என்னோட கருத்து. வேற ஏதாவது சொல்றேன். கொஞ்சம் லைட்டா தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் பால்சனா. குட் ஈவினிங் பிரகாஷ்னா. கார்த்தி ப்ரோ குட் ஈவினிங். நான் உள்ள வரும்போதே வாய்ஸா கேட்டுச்சு, கௌசியோட வாய்ஸ் கேட்டுச்சு. இந்த படம் வந்தோடனே கரண்ட்ல இருக்கிற படத்தை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுச்சு. யாரும் விட கிடையாது. ஆக்சுவலா அதை வந்து ரொம்ப டிலே பண்ண, ஏன்னா இதுவே கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி நம்ம எல்லாருமே ஃபீல் ஆகுது. கரெக்டா? விடாமுயற்சி ஏன்டா இவ்வளவு டிலே பண்ண மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பிளஸ் நீங்க நியூஸ்ல போடுறதா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் பேசுறதா இருக்கட்டும், எதையுமே காதுலயே வாங்கிக்காதீங்க. நமக்குன்னு ஒரு எஃப்சி பேஜ் இருக்கு, நம்ம சைட்ஸ் ட்ரஸ்டபுளான சோர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய விஷயங்கள் போடுறாங்க. ஈவன் நான் சொல்றது வந்து பாலிமர் நியூஸ், பொய்யே சொல்லாத நியூஸ்ன்னு அவங்களாம் சொல்லிப்பாங்க சரியா. பாலிமர் நியூஸா இருக்கட்டும், நியூஸ் சேனலா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அஜித் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்ன உடனே அங்க ஆபரேஷன் இங்க ஆபரேஷன் நானுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எஃப்சிஐ பேஜ் முத கொண்டும் நமக்கு தெரிஞ்ச க்ளோசபிள் சோர்ஸ்ல எல்லாருமே என்ன சொன்னோம், விசாரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்த நாள் காலையில அஜித் சாரோட பையன் அவரோட ஸ்கூல்ல ஃபுட்பால் விளையாண்டுருக்காரு, இவர் அங்க போய் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நியூஸ்ல என்ன போறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இன்னுமே இனிமேல் தான் ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் ஆவாங்க அப்படின்னு இவங்க நியூஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. தலைவர் காலங்காத்தால போய் அங்க உட்காந்து கிரவுண்ட்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. சோ இது அவங்க சொல்றதும் எல்லாமே ஒரு டிஆர்பிக்கும் ஏதோ வந்து வைரல் ஆக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சுடுறானுங்க. அதை இனிமேலும் சரி இதுக்கு முன்னாடி சரி சொன்னதை யாரும் தயவுசெய்து நம்பாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து அவரோட பிறந்த நாளுக்கு தான் வரும், கசப்பா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடாமுயற்சியோட ப்ராசஸே கையில எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். அதுக்கு அர்ஷத் இதுல இன்னொரு விஷயம் அர்ஷத் என்னன்னா, இந்த படத்துக்குமே ஃபர்ஸ்ட் லுக் விடல, இது ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் அளவுக்கு இது ஒரு தரமான இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு. இது வந்து டைட்டில் மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுல எங்க உனக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து அஜித் சார் எங்க இருக்காரு? இதுல ஃபர்ஸ்ட் லுக் நான் கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் இதுக்குமே வரல. ஆனா இவனுக்கு வந்து எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லுக் அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் லுக் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு விடாமுயற்சிக்கே வரல, இதுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலா விடாமுயற்சிக்கு என்ன இதுக்குமே நடந்துச்சோ ஃபர்ஸ்ட் லுக் வரல. விடாமுயற்சிக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இப்போ 63, அதாவது குட் பேட் அக்லி இதுக்கு நடந்திருக்கு. அண்ணா போன வருஷம் தலை பிறந்த அன்னைக்கு விடாமுயற்சிங்க டைட்டிலோட போஸ்டர் விட்டாங்க கரெக்டா. அதேதான் இப்போ நேத்து வந்து போஸ்டரோட டைட்டில், படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, டிஎல்ல ஒரு ட்வீட் பார்த்தேன், அது எனக்கு வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, தலை ஃபேன்ஸை நான் யாரையுமே ஈவன் ஒரு ஐடி கூட நான் தலை ஃபேன் ஆயிருப்பேன், பசங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆனா என்னோட டிஎல் ஃபுல்லா சிவப்பு போஸ்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு சரியா. அவர் ரொம்ப ஆதி காலத்து ரஜினி ஃபேன் எவ்வளவு ஒருத்தர். நான் ஒரு ஐடி கூட அஜித் சார் ஃபேன்ஸோட ஐடி நான் யாரையுமே ஃபாலோ பண்ணல, என் டிஎல் பூரா சிவப்பு போஸ்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இது வந்து நார்மலா நீ பேசிக்கா எந்த ஆக்டர் வேணா எடுத்துக்கோங்க, இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஆத்திக் வந்து ரொம்ப பெரிய டைரக்டர் கிடையாது, அவன் இன்கமிங் டைரக்டர் ஓகேவா. பிளஸ் அவரை ஃபேன் பாய் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் மாசு, அதெல்லாம் தாண்டி ஒரு புது டைரக்டர், இப்போ வளர்ந்து வர்ற ஒரு டைரக்டர் கூட இவ்வளவு ஒரு ரீச். அவன் மைத்ரி போட்டது வந்து கிட்டத்தட்ட 10M ரீச் வந்தது, சுரேஷ் சந்திரா ஐடிக்கும் ஆல்ரெடி 6 7 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரீச் நம்ம சர்க்கிள்ல மட்டும் கிடையாது, டோட்டல் சோசியல் மீடியாலையும் ஈவன் நியூஸ் பேப்பர்ல கூட தலை டைட்டில் ட்ரெண்டிங் அப்படின்னு தான் இன்னைக்கு காலைல வந்து நியூஸ் பேப்பர் முத கொண்டும் இதுதான் நியூஸ். இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, விடாமுயற்சிக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே அந்த இருக்கு. ஆனா சுரேஷ் சந்திரா தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரீச் ஆயிருச்சு, அப்பதான் மைத்ரி மூவிஸ் அதிகமாயிட்டு இருக்கு. நான் யோசிக்கிறேன் அது ஆக்சுவலா சொல்லணும், லைக்கா வந்து தமிழ் சினிமாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகேவா. மைத்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி நினைக்கிறேன் மைத்ரிக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ற ஒரு தமிழ் ஹீரோ வச்சு பெரிய படம் பண்றது தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் சரியா. அவங்களோட ஃபியூச்சர் ஃபாலோவர்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல அவங்க ஃபாலோவிங் லிஸ்ட்லயா இருக்கட்டும், ஃபுல்லா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளோட மியூச்சுவல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரீச் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கவும் கிடைச்சிருக்காது, போக போக தான் கிடைக்கும். மேபி இதுக்கப்புறம் அவங்க குட் பேட் அக்லியோட அப்டேட்ஸ் கொடுக்க ஃபர்ஸ்ட் லுக் வர அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ஓகே இந்த ப்ரொடக்ஷன் வந்து அஜித் சாரோட படம் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, நோட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம். பட் லைக்கா அப்படி கிடையாது, அவன் காலங்காலமா இங்கதான் கிடக்குறான். ஸோ அதனால அவனுக்கு இந்த ரீச் பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 படமுமே கண்ணுல தூக்கி ஒத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெலுங்கு பக்கம் வந்து நிறைய அஜித் சாருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப நாள் ஆசைப்படுவாங்க அஜித் சார் வந்து ஒரு ஸ்டேட்டா ஒரு தெலுங்கு டப் மூவி வந்து ஒரே நாள்ல தமிழ் தெலுங்கா ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆசைப்படுவாங்க. இந்த வாட்டி நடக்கும் அது கன்ஃபார்மா. அதுக்குதான் டிஎஸ்பி அங்க இருந்து கடைசி கொண்டு வந்து தமிழ் படத்தை பண்ண வைக்கிறாங்க. இது வரைக்கும் லாஸ்டா ஒரு ஃபியூ மூவிஸ் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில புஷ்பா இந்த மாதிரி படம் தான் வந்து டிஎஸ்பி பண்ணது எல்லாமே டாப் ஹீரோட தான் பண்றாரு. அவரோட இது ட்வீட் நேத்து அதை போட்டுருந்தாங்க பார்த்தேன்.
ஆக்சுவலா எப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிற டிஎஸ்பி. வீரம்ல இருந்து எப்படி அது முடிச்சுட்டு எப்படி போனாரோ அப்ப திருப்பி வந்து அதே மாதிரியே ஏகே போல மறுபடியும் வந்து உள்ள வர்றாரு. அதுதான் சொல்ல வர்றாரு. 6 இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலா. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் இங்க அனிருத்துக்கு எப்படி மூவி லைன் அப் இருந்துச்சோ, ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து டிஎஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்துட்டே இருந்தது. ஆக்சுவலா இங்க அனிருத் எப்படி டாப் நம்பர் 1 அதே மாதிரியே வந்து டிஎஸ்பி வந்து தெலுங்கு டாப் நம்பர் 1. அவரோட மியூசிக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அங்க அவர் தான் ட்ரெண்டே இங்க. இப்பதான் தம்மனு ரீசெண்ட் டைம்ல கரெக்டா. ஆமா ஆமா தமிழும் பண்றான். தமிழ் பண்றான். நம்பர் 1லாம் சொல்ல முடியாது. டிஎஸ்பி லெவலுக்கு இருக்காது. ஆமா. ஆனா இப்ப கொஞ்ச நாள் எப்படி சொல்றது, இந்த புஷ்பாக்கு முன்னாடி அவ்வளவா கிடையாது இல்ல, கொஞ்ச நாள் ஃபீல்டு இதுவா இருந்துச்சு. இல்லையே அதுக்கு முன்னாடி ஒரு படம் போட்டிருக்கானே ஜெயில செம்மையா போட்டிருப்பான் அதுக்கு. ஆனா புஷ்பா கொடுத்த ரீச் தான். டிஎஸ்பி இன்னும் புஷ்பா யாருன்னு உனக்கு வடக்க தெரிஞ்சது. புஷ்பா படத்தை உனக்கு தமிழ்ல நல்லா ரீச் ஆனதுனால உனக்கு தெரிஞ்சது. தெலுங்குல மட்டுமே அவர் அங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சா. பிரகாஷ் சொன்ன மாதிரி இந்த பக்கமே தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கமே ஆள் தலை வச்சு கூட படுக்கல. இப்பதான் திரும்பி வராப்ல. அதான் ப்ரோ கரெக்ட் தான். ஆனா அது தெலுங்குல கூட அது புஷ்பாக்கு முன்னாடி பெரிய ஹிட்லாம் கொடுக்கல, இட்டு கொடுப்பாரு. ஆனா புஷ்பா கொடுத்த இம்பாக்டா அது வந்து பெரிய கம்பேக் ஆச்சு. அதுதான் உண்மை. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ஆத்விக்கும் ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து ஜஸ்ட் அதை ரிவீல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நேர்கொண்ட பார்வை படம் பண்றப்போ நான் அஜித் சார்கிட்ட பார்க்க முடிஞ்சது, அவர்கிட்ட பேச முடிஞ்சது. பேசி நான் அப்பவே இந்த கதையை அஜித் சார்கிட்ட ஒன்லைனா சொல்லி வச்சிருந்தேன். அவர் வந்து கண்டிப்பா எனக்கு பயங்கரமா ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து புஷ் பண்ணாரு, நீ பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்றப்போ நான் இந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பா பண்ணலாம்னு எனக்கு அப்பவே சொல்லிட்டாருங்கிறத ஆத்விக்கே ரிவீல் பண்ணிட்டான். அது ஒண்ணு ஓகேவா. அப்பவே நேர்கொண்ட பார்வை டைம்லயே படம் வந்து, அதாவது மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து கன்ஃபார்மா அஜித் சார் கூட தான் பண்ண போறேங்கிறது ஆத்விக்கும் தெரியும், தலைக்கும் தெரியும். இதே மாதிரிதான் ஆசை படத்தப்போ எஸ்.ஜே. சூர்யா வந்து தலையை பார்த்து மீட் பண்ணி பேசினப்போ அந்த வாலியோட ஸ்டோரிய அப்பவே சொல்லி அப்ரூவல் வாங்கினது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகி அதுக்கான டைம் கரெக்டா 2 பேருக்குமே டைம் கிடைக்கணும், கிடைச்சி இவருக்கும் டேட்ஸ் கிடைக்கணும், அவருக்கும் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகி ஒரு படம் வாலின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய ஹிட், யாரும் மறக்க முடியாத ஒரு ஹிட். கரெக்டா. அதே மாதிரிதான் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இதே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான், இதே வேர்ட்ஸ் தான். அவர் தான் எனக்கு வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்தாரு இந்த படத்தை பண்றதுக்கும், இதுக்கு அப்புறம் வர்ற கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுக்கும் அஜித் சார் தான் புஷ் பண்ணாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா ஒரு மேடையில கூட பேசாம கீழே இறங்கினது கிடையாது. அதே தான் ஆத்விக்கும் பண்றான். எல்லா ஸ்டேஜ்லயும் நீங்க உங்களுக்கு யார் மோட்டிவேஷன் கேட்டா, உங்களுக்கு யார் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு கேட்டா ஃபேமிலி பேர்லாம் சொல்லிட்டு அஜித் சார பேரை சொல்லாம ஒரு மைக்கு கீழே வச்சு நான் பார்த்தது இல்லை இப்போ வரைக்கும், ஈவன் இந்த பிஹைண்ட்லயும் சேர்த்து. அதனால அவரோட ஃபார்முலாவே அதுதான். அதாவது பெரிய டைரக்டர் கூட மட்டும்தான் படம் பண்ணணும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அதாவது இன்ஃபுளுயன்ஸ் ஆளுங்களை கூட மட்டும்தான் படம் பண்ணணும்னு இல்லாம அவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னா அவனை அதை வெளிக்கொண்டு வந்து அதையும் தாண்டி நானே உனக்கு ஒரு படம் பண்றேன், ஒரு நல்ல கதையை மட்டும் கொண்டு வான்னு சொல்லி ஒரு டைரக்டரை வந்து புஷ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம தலையடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கனெக்ஷன் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ஆதிக்கும். மேபி எஸ்.ஜே. சூர்யா ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ஆதிக்கும் ஆசைப்பட்டு தலையும் அதுக்கு ஓகே சொன்னா குட் பேட் அகிலில எஸ்.ஜே. சூர்யா ஒரு ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 100% இருக்கு. இல்லையா அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. அந்த ரோலுக்குன்னு ஒன்று இருக்கு சரியா. அதனால ரோலுக்கு செட் ஆச்சு. எனக்கு குட் பேட் அக்லினா வந்து நல்லவன் கெட்டவன் ரொம்ப பாவமானவன் அது மாதிரிதான் தோணுது. கரெக்டா. இல்ல அக்லிக்கு மீனிங் தெரியுமாடா? இருங்க. ஆனா அக்லிக்கு மீனிங் தெரியுமா? புரியல ப்ரோ. ஒரே ஆளு 3 டிரான்ஸ்லேஷனுக்கும் போலாம்ல, நல்லவனா இருந்து கெட்டவனா மாறி அப்ப அக்லியா இருந்து அப்படி போலாம். அப்படி 3 பேரும் தனித்தனி கேரக்டர் இருந்தா கூட ஒன்னா சேர்ற மாதிரி இல்ல. நீங்க எப்படி யோசிச்சாலுமே உங்களுக்கு அத கதையோட ஒரு சோர்ஸ் கண்டிப்பா யாருக்குமே வராது. அதை விட்டுருங்க, அதை பத்தி யோசிக்கிறத விட்டுருங்க. அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த குட் பேட் அக்லிங்கிறத நிறைய ஒரு டிகோட்ல நிறைய நம்ம டிஎல்ல நேத்துல இருந்து நிறைய பார்த்தோம். போட்டோவாவும் பார்த்தாச்சு, விஜய் அதுல வச்சு ட்ரோல் பண்ணியும் பார்த்துட்டாங்க, வீடியோவாவும் பார்த்துட்டாங்க. விசுவாசம்ல வர்ற வீரம்ல வர்ற அந்த நல்ல சீன்ஸ் எல்லாம் தூக்கி குட்னு போடுறதும், அதுக்கப்புறம் மங்காத்தால வர்ற அந்த அது எப்படி சொல்றது நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறது எல்லாமே பேட்னு போடுறதும், அதுக்கப்புறம் வரலாறுல வர்றது, ஆரம்பம்ல ரொம்ப கொடூரமா குழந்தை மேல அயன் பாக்ஸ் வைக்கிற சீன் அதெல்லாம் போட்டு அக்லிங்கிற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் இந்த 3 ரோலுமே அவரு வேற வேற படத்துல பண்ணியிருக்காரு. கரெக்டா. இது 3மே ஒரே படத்துல பண்றதுதான் பார்க்க போறோம்.
ஆனா நேத்து பாவம்ப்பா, ஒரு அபிஷியல் ஆக்டரோட ஐடியா விட சுரேஷ் சந்திரா மாம்ஸோட ஐடியா ரீச் அதிகமா போயிடுச்சு. பாவம் அந்த ஆக்டர். இல்ல இதுல தெரியுதா ஒரிஜினல் லைக்ஸ் யாருக்கு வருது, ஒரிஜினல் வியூஸ் எல்லாம் யாருக்கு வருதுன்றது இதுல இருந்து இல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர்ன்ட்டு சொல்றதே மிகப்பெரிய பாவம். அது கரெக்ட் தான். இது வாய் தவறி வந்துருச்சு. ஆமா, என்ன மன்னிச்சுங்க எல்லாரும். மன்னிச்சாச்சு மன்னிச்சாச்சு. ஆமா.